வணக்கம் எல்லாருக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம இந்த தொழில்நுட்பத்தினுடைய வசதினால இன்னைக்கு இந்த சிஸ்கோ வெப்எக்ஸில் நம்ம பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம இந்த என்டையர் உலகமே இருந்துன்னு இருக்கு. இன்னைக்கு சைனாவில் ஒரு ஒரு 3 மாதங்களுக்கு முன்றி தொடங்கின இந்த கொரோனா வைரஸ் என்ற ஒரு ஒரு கிருமி சைனாவை பாதிப்பது மட்டும் இல்லாமல் அது வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இப்போ வந்து திருப்பி வந்து ஏசியன் காண்டினென்ட்டே ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாக்கியிருக்கு. இதுல வந்து இன்றைக்கு பெரிய பாதிப்பு வந்து நம்ம இந்திய தேசத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த பாதிப்பு என்பது 2 ஆஸ்பெக்ட்ல இருக்கு. அரசுகள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கடுமையான முயற்சிகள் எடுத்து கர்ஃபியூ, 40 நாள் லாக்டவுன் போன்ற பெரும் முயற்சிகள், ஒரு 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இதெல்லாம் அசாதாரணமான விஷயம், சாத்தியப்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு கண்கூட பார்த்துன்னு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நாம் அனைவரும் நல்லா இருக்கணும், ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், இந்த கொரோனாவுடைய தாக்கம் இல்லாமல் தான் ஒரு முக்கிய காரணம். இந்த இன்னையுடைய பேனல் டிஸ்கஷன், இந்த கலந்துரையாடல் என்பது எதுக்கு என்று கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நோய் சார்ந்து இல்லை வந்து அதனுடைய தடுப்பு முறைகள் சார்ந்து நிறைய தொலைக்காட்சியிலையும் மற்ற இதர ஊடகங்களையும் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்த பாதிப்பு எப்படி உருவாக்கியிருக்கு, எந்த அளவுக்கு அது வந்து ஆழமா மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிருக்கு, இது எப்படி எதிர்காலத்துல இதுல இருந்து மாறி வரப்போம் அப்படின்ற ஒரு ஒரு கலந்துரையாடலுக்கு தான் நம்ம இன்னைக்கு எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். இந்த கலந்துரையாடலுக்கு பேனல் மெம்பர் ஆகிய திரு தியாகபாரி, விவசாயத்தை சார்ந்த பேசுகிறார், அவர்களை வரவேற்கிறேன். திரு ரவிச்சந்திரன் அவர்கள் சிறு மற்றும் குறு தொழில் சார்ந்து பேச வந்திருக்கார், அவர்கள் வரவேற்கிறேன். திரு பேட்ரிக் ஜாஸ்பர் அவர்கள் நாபார்டினுடைய திருவாரூர் மாவட்ட பிரதிநிதி, அவரையும் வரவேற்கிறேன். திரு வெங்கட்ராஜலு அவர்கள் ப்ரொஃபஸர், எஜுகேஷனிஸ்ட், அவரும் வரவேற்கிறேன். இதர அனைத்து பாபு, அண்ணாதுரை, ரோட்டரி கிளப் மெம்பர்களும் வரவேற்கிறேன். இப்போ இன்ட்ரடக்ஷனா சில ஆஸ்பெக்ட்ஸ், நான் குளோபல் ஆஸ்பெக்ட், இந்தியன் ஆஸ்பெக்ட், ரீஜனல் ஆஸ்பெக்ட் நான் கொஞ்சம் டச் பண்ண ஆசைப்படுறேன். உலகளாவிய அளவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்றது நான் வந்து சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்டையர், அதாவது முதல் உலகப் போரில் ஏற்படாத பேரிழப்பு, முதல் உலகப் போரை தொடர்ந்து கிரேட் டிப்ரெஷன் என்றக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி 1930களில் நடந்தது. பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து அது மிகப்பெரிய சிரமப்பட்டு அமெரிக்காவில் காப்பாற்றினார். அது வந்து உலகளாவிய தாக்கத்தை உருவாக்குச்சு. அதையும் மிஞ்சிய ஒரு மிகப்பெரிய தாக்கம் இன்றைக்கு நடந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய பேரிழப்பு இரண்டாம் உலகப் போர். இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து இந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 10-11 வருடங்களுக்கு முன்பு 2008, 2009 ஆண்டுகளில் நடந்த குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இல்லை குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தினுடைய பொருளாதார முன்னேற்றங்களை பின்னோக்கி இழுத்து மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பொருளாதார இழப்பிலிருந்து இந்த 10 வருடங்களாக உலகத்தில் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள் வந்து மீண்டு வரக்கூடிய முயற்சிகள் எடுத்துக்கிற சூழ்நிலையில மிகப்பெரிய மாற்றங்கள் எங்கேயும் நடந்தில்லை. அமெரிக்காவும் தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சியில தான் இருந்தது. இந்தியா, சைனா போன்ற நாடுகள் ஓரளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதைகள் இருப்பினும் இந்தியாவிலுமே சைனாவிலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது வரல, ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் என்பதுதான் வந்தது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உலகளாவிய அளவில் ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா வைரஸ் என்பது நாம் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, நான் முதலே குறிப்பிட்டது போல நம்ம வந்து உடல்நிலை சார்ந்து பேச போவதில்லை, நம்ம பொருளாதாரம், எக்கனாமி, வாழ்வாதாரம் இதை பற்றி தான் பேச போறோம். ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்பட்டிருக்கு, நம்ம யாருமே எதிர்பார்க்கல. உலகத்துல இன்னைக்கு கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, உலகளாவிய அளவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையின்மை என்பது 30% கிராஸ் பண்ணி போயின்னு இருக்கு சில நாட்டில். பல நாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பிரெட் லைன் சொல்லுவாங்க. 1930 பார்த்தீங்கன்னா பிரெட் லைன்னா கையை கொடியை பிடிச்சி, அமெரிக்கன் கொடியை பிடிச்சி கையில் ஒரு பிளேட்டோ ஏதோ வச்சு நிற்பாங்க பிரெட்டுக்காக காத்துங்க. அதே சூழ்நிலை, அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை வந்து நியோ பிரெட் லைன்ஸ் சொல்றாங்க. நியூ பிரெட் லைன்ஸ் அப்படின்ற அளவுக்கு அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அமெரிக்கா மட்டும் இல்லை, யூகேல இருக்குது, ஸ்பெயின்ல இருக்குது, இட்டாலியில இருக்கு, மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்தியாவிலுமே தெரியுது.
நம்ம இந்தியா என்பது இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு சற்று முன்பு பார்த்தீங்கன்னா, அப்பயும் நம்ம கொஞ்சம் இந்த ஒரு சில பொருளாதார சார்ந்த நடவடிக்கைகள், ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன் போன்ற நடவடிக்கைகள்ல நம்ம மீண்டு வந்து முயற்சி எடுத்துக்கொண்ட ஒரு சூழ்நிலையில திடீர்னு இந்த கொரோனாவுடைய தாக்குதல் என்பது நம்மளுடைய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிச்சிருக்கு. இந்தியா என்பது ஒரு சின்ன பிரீஃப் சொல்லணும்னா உங்களுக்கு, இந்தியா என்பது உலகத்தில் 5வது பெரிய நாடு. அதாவது நான் ஜியோகிராபிக்கலா சொல்லல, எக்கனாமிக்கலா ஜிடிபின்னு சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இரண்டாவது இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது 200 லட்சம் கோடி. இந்த 2020-21 பார்த்தீங்கன்னா 230 லட்சம் கோடி என்பது நம்மளுடைய எஸ்டிமேட் வச்சிருந்தோம். நம்மளுடைய வருடாந்திர பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுல இது 26 லட்சம் கோடி. 2020-21 பார்த்தீங்கன்னா பட்ஜெட் என்பது வந்து 30 லட்சம் கோடி. ஆக நம்ம இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய 10% நம்ம பட்ஜெட்டா இருக்கும். இவ்வளவு பெரிய பட்ஜெட், இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய நாட்டுல ஒரு முன்னேற்ற பாதையில செய்து நோக்கி போயின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கொரோனா வைரஸ் என்பது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த பட்ஜெட்டே கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நாட்டுல வந்து ஒரு 40 நாள் பிரேக் டவுன் என்பது 40 நாளை வந்து நீங்க இப்ப சொன்ன இல்லைங்களா, 230 லட்சம் கோடி, 230 லட்சம் கோடியை 365 நாளால டிவைட் பண்ணின்னு வச்சீங்க, ஒரு நாளைக்கு என்ன நம்மளுடைய சராசரி மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது தெரிஞ்சிடும். அதை வந்து பெருக்கணும். 40 நாள்ல பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சுமார் இந்த 40 நாள்ல இப்ப நம்ம தற்செயலா ஓடி போச்சு இந்த 40 நாள். இந்த 40 நாள்ல ஏற்பட்ட இழப்பு என்பது 40 லட்சம் கோடி என்பதனுடைய இழப்பு. இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு 10%, 12% அளவுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆல்ரெடி பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பட்ஜெட் தொகையும் இந்த 40 நாள்ல ஏற்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய இழப்பையும் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி. இந்த 40 நாள்ல ஏற்பட்டக்கூடிய இழப்பு என்பது ஒரு 30 லட்சம் கோடி. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு வருஷத்தினுடைய பெரிய இம்பாக்டே இந்த கொரோனா வைரஸ் 40 நாள்ல ஏற்படுத்தி போச்சு. இதுதான் இதர நாடுகள்லையும். இப்படிப்பட்ட ஒரு கடுமையான காலகட்டத்துல அரசும் மத்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில முயற்சிகளை எடுத்து மக்கள் மத்தியில் சில லிக்விடிட்டி கிரைசிஸ் இல்லாம, அதாவது பணப்புழக்கத்திற்கு ஏற்பட்ட ஒரு கிரைசிஸ் இல்லாம அளவுக்கு பாக்குறது சில முயற்சிகள் பண்ணிக்கிறாங்க. ரிசர்வ் பேங்கை பொறுத்தவரையிலும் அவங்க எடுத்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார், பினான்சியல் செக்டார் சார்ந்து, அதாவது பேங்க்ல பணம் ரெடியா இருக்கணும், அது வந்து யாருக்கு லோன் கேட்டாலும் கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு உத்தரவாதங்கள் செஞ்சிருக்கிறாங்க. கம்பல்சரியா பேங்க்ஸ்ல பணம் இருக்கு. பேங்க்ல போய் யாரும் வாங்கல, அதனால பேங்க்காரங்க எடுத்து திருப்பி ரிசர்வ் பேங்க்லேயே வந்து அதை அடமானம் வைக்கக்கூடிய அதில் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை போயின்னு இருக்கு. அப்போ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லைக் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன இந்த அரசு முயற்சிகள் எடுத்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 1000 ரூபாய் ப்ளஸ் வந்து 15 கிலோ அரிசி, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், ஒரு கிலோ பருப்பு, 1 கிலோ சர்க்கரை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதனால தான் இந்த வாழ்வாதாரம் இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஓடின்னு இருக்கு. மக்கள் வந்து ஏதோ கட்டுப்படுத்தின்னு தங்ககிட்ட இருக்கக்கூடிய மீன்ஸை வச்சு வாழ்க்கையை நடத்தின்னு இருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லா பொருந்தும். இப்போ இந்தியா ஃபுல்லா பொருந்ததுல தமிழ்நாட்டுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து நான் எப்படி ஒரு 5வது மிகப்பெரிய நாடு உலகத்துலன்னு சொல்லணும், இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாடு என்பது இந்தியாவுல இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள், ஒரு 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது இன்னைக்கு. இந்த 28 மாநிலங்கள் 2வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அப்போ இந்தியாவுக்கே 2 தூணுன்னு சொல்லலாம், மகாராஷ்டிராவும் தமிழ்நாடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இன்னைக்கு திணறின்னு இருக்கு. ஒரு முறை தான் இந்த 1000 ரூபாய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஒரு முறை ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து ஹெல்த் செக்டார்ல இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டை தடுக்கிறதுக்கான கடுமையான முயற்சிகளை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 2வது மிக பெரிய மாநிலம், பொருளாதார ரீதியாக வலுவான ஒரு மாநிலமே தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன? இந்த மாநிலத்தினுடைய மக்கள் நிலையை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாமே அரசாங்கத்தினுடைய உத்தரவுல கட்டுப்பட்டு நோயினுடைய தாக்கத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நம்ம எல்லாம் செல்ஃப் ஐசோலேஷன், குவாரண்டைன், கண்டெய்ன்மெண்ட் ஜோன் இப்படின்ற வார்த்தைகளுக்குள்ள தான் அடங்கியிருக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ஒரு ஒரு 30-35 வீடுகளில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த வைரஸினுடைய தாக்கம் கடுமையா இருந்துட்டு இருக்கு. தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாம் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் 2 இருந்திருக்கேன். மாவட்டத்தினுடைய தன்மையை ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கிறேன்.
நீங்கள் வந்து மாவட்டத்தினுடைய மண்ணின் சார்ந்த மண்ணின் மைந்தர்கள். அந்த அந்த மாவட்டத்தினுடைய ரத்த ஓட்டம் உங்களுக்கு தான் தெரியும், நாடி துடிப்பு உங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் அந்த பேனல் டிஸ்கஷன். அப்ப தமிழ்நாடை பத்தி சொல்லிட்டேன். திருவாரூருடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவாரூர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கடைசி மாவட்டம், கடைசி 3வது மாவட்டம் திருவாரூர். திருவாரூருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2 மாவட்டம் தான் இருக்கு. ஒன்னு அரியலூர் மாவட்டம், இன்னொன்னு பெரம்பலூர் மாவட்டம். ஆக பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். இந்தியாவுக்கு எப்படி வந்து தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய தாங்கு சக்தியாக இருக்கிறதோ, அதே மாதிரி தமிழ்நாடுனுடைய ஸ்டேட் ஜிடிபின்னு சொல்லுவோம். மாநில உள்நாட்டு உள் மாநில உற்பத்தி நிலைகள் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுனுடைய இதுல வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, இந்த மாதிரி பெரிய வலுவான மாவட்டங்கள், தற்சார்பு சார்ந்த மாவட்டங்கள் இருக்கு. அப்படி இல்லாம திருவாரூர் என்பது ஒரு பொருளாதார ரீதியாக, வணிக ரீதியாக பாத்தீங்கன்னா, இன்னும் சோசியல் இண்டிகேட்டர்ஸ் முறையில பாத்தீங்கன்னா ஒரு பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். திருவாரூர் மாவட்டம் பெரிய அளவுக்கு தமிழ்நாடுடைய எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்றது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு 15 லட்சம் மக்கள் வாழ்ந்து நிற்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் வந்து தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்னு சொன்னா கூட திருவாரூர் மாவட்டம் என்பது அக்ரிகல்ச்சர், விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. இதுதான் நம்ம முக்கியமாக காவிரி டெல்டா ரீஜனுக்கும் அது பொருந்தும், திருவாரூருக்கும் அது பொருந்தும். 70% 70க்கு மேற்பட்ட சதவீதமான திருவாரூருடைய வாழ்வாதாரம் என்பது விவசாயத்தை சார்ந்த ஒரு வாழ்வாதாரம். ஒரு ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10-12% வந்து ட்ரேட் அண்ட் பிசினஸ் இருக்கிறவங்க வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்ப நான் அந்த கிளாசிபிகேஷன் போறதுக்கு முன்னாடி திருவாரூர்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் உடைய நிலையை பத்தி நான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆஸ்பெக்டை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கு NABARD அதிகாரி இருக்காங்க, விவசாயம் சார்ந்து, உள்ளூர் எக்கனாமி சார்ந்து இருக்காங்க. அனைவருக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு துறை, எந்த துறை ஒரு மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிதா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அது விவசாயம் தான். நீங்க திருவாரூர் பொறுத்தவரையும் இன்னைக்கு அந்த விவசாயத்தை பத்தி ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். உலகமே இன்னைக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு எல்லாம் வீட்டுல இருக்க தயார், கண்டைன்மெண்ட்ல இருக்க தயார், எல்லாத்துக்கும் தயார். ஒரு விஷயம் தடுத்து நிறுத்த முடியாது. என்னன்னா உணவு. இன்னைக்கு வந்து ஃபுட் கிரைசிஸ் வரும்னு பயப்படுறோம், அமெரிக்காவும் இல்ல வளர்ந்த நாடுகளும். ஆனா இந்தியா இன்னைக்கு பயப்படுற ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய கோடவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 கிரைசிஸை தாங்குற அளவுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் இருக்குது. எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ், கோதுமையும் அரிசியும் அவங்க கிட்ட அரிசியும் ஸ்டாக் இருக்கு. அதனால நம்ம அதுக்கு பயப்பட தேவை. எல்லாத்துக்கும் மேல உலக அளவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீழ்ந்த பொருளாதாரத்தை, உலக பொருளாதாரமோ, ஐரோப்பிய பொருளாதாரமோ, இந்திய பொருளாதாரமோ, வீழ்ந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி இம்மிடியட்டா இண்டஸ்ட்ரீஸுக்கு கிடையாது, கார்பரேட்ஸுக்கு கிடையாது. யாருக்கிட்ட அந்த சக்தி இருக்குது என்று கேட்டீங்கன்னா 2 ஆஸ்பெக்ட். ரொம்ப பிரைமரியா பாத்தீங்கன்னா அது வந்து விவசாயிகள்கிட்ட தான் இருக்குது. அப்ப இந்திய பொருளாதாரம் கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சா கூட, எல்லாருமே வீட்டுல இருக்குன்னு சொன்னா கூட, இந்திய பொருளாதாரம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். குறைந்த அளவாக இயந்து கொண்டிருக்கும். யாரால இயங்கிக் கொண்டிருக்கணும்னா விவசாயிகளால் தான் இயங்கிக் கொண்டிருக்கும், விவசாய தொழிலாளர்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா மெட்ராஸ் கான்ட்ரிபியூட் பண்ணாது, காஞ்சிபுரம் கான்ட்ரிபியூட் பண்ணாது, கோயம்புத்தூர் கான்ட்ரிபியூட் பண்ணாது. தமிழ்நாடுக்கோ இந்தியாவுக்கோ யார் ஆதர்ச சக்தியாக இருந்து இந்த ஏற்படக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியை மீள் எழுச்சிக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி எதுக்கிட்ட இருக்குதுன்னா விவசாயத்துக்கு தான் இருக்குது. அப்படி அந்த அடிப்படையில் பார்க்க போனோம் என்றால் அந்த சக்தி, அந்த வாய்ப்பு, அந்த பாக்கியம் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கு. குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல நம்மளுடைய ஃபார்ச்சுனேட்டா நம்ம திருவாரூர் இருக்கு. என்றால் திருவாரூர்ல இருக்கக்கூடிய 70% ஆஃப் த ஃபார்மிங் லேண்ட் அண்டர் கல்டிவேஷன். அதுல 50% 50% திருவாரூர் பாப்புலேஷனுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்குது. விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகளையும் வந்து ஒரு 10-15% அளவுக்கு இந்த விவசாயத்துறையை கொடுத்துன்னு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து விவசாயம் ஓரளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு, என்னுடைய எண்ணம். ஏன்னா நான் பார்த்த வரையும் சம்பா குருவை முடிஞ்சிடுச்சு. இப்போ 3rd ஃபேஸ்ல தாளடியில வந்து அவங்க வந்து அரிசிக்கு பதில் மோஸ்டா நான் பார்த்த வரையும் காட்டன், பருத்தி கல்டிவேஷன்ல இருக்குதுன்றது தான் என்னுடைய பார்வை. கல்டிவேஷன் தொடங்கிட்டதுனால நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனை இன்னைக்கு கிடையாது.
பெஸ்டிசைடு இந்த பூச்சி பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, குடோன் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து வேற கல்டிவேஷன் ப்ராசஸ்ல இருக்கு. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்கள் வீட்டுல இருக்காங்க. விவசாயிகள் குறைஞ்சபட்சம் கிடைச்ச ஆளுங்களை வச்சு விவசாயத்தை ஓரளவுக்கு கேரியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களிடம் என்பது ரொம்ப பணம் வந்து அவங்க கிட்ட இருக்க பணம் காலி ஆயிடுச்சு. அவங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாங்க, சில பொருட்கள் கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்னைக்கு அவங்க கிட்ட காலி ஆயிடுச்சு. அடுத்த நிலை என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாலும் முதல்ல விவசாயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து திரு தியாகபாரி சார் அவர்களை இந்த நிலையை பத்தி பேச கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருக்கோம். நீங்க எனக்கு முன்னாடியே எப்பேற்பட்ட இழப்புகள், எப்பேற்பட்ட பாதிப்பை தமிழ்நாடு இந்திய அளவையும் தாண்டி உலக அளவில் எப்பேற்பட்ட இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்கிறது பிரீஃபா நீங்க நிறைய விளக்கமா கொடுத்துட்டீங்க. 30 நாளை தாண்டிட்டோம், கிட்டத்தட்ட ஊரடங்கு சந்திச்சு 30 நாளை சந்திச்சிருக்கிறோம். குறிப்பா இந்த டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா முற்றிலும் வந்து நெல் விவசாயத்தை தான் சார்ந்திருக்கக்கூடியது இந்த பகுதியில். அதனால இந்த நெல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை விவசாயத்துல. நீங்க மற்ற மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. வாழை உற்பத்தி பண்றவங்க, காய்கறி, பூக்கள் பண்றவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அது கட்டாயம் அது. ஆனால் நமக்கு வந்து அறுவடை வந்து ஜனவரி, பிப்ரவரியோட ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் இந்த பிரச்சனை இருக்கிறனால ஓரளவு நம்ம அதை வந்து சமாளிச்சிருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளுடைய டெல்டாவில் வந்து கிட்டத்தட்ட நிலங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட 11 லட்சம் 12 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு விவசாய நிலங்கள் இந்த டெல்டாவில் இருக்கு. ஒட்டுமொத்த திருவாரூர் தஞ்சை இந்த பார்க்க போனீங்கன்னா இருக்கு. விவசாய தொழிலாளர்களே கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் நெருங்கக்கூடிய அளவுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. நீங்க எனக்கு முன்னாடி நல்லா தெளிவாகவே நீங்க எல்லா விளக்கத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த 30 நாள்ல வந்து அந்த மேல்தட்டு வர்க்கம் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துட போறது இல்லை, ஓரளவு சமாளிச்சுக்கிறாங்க. அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 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 15 நாள் தான் சந்திக்க முடிஞ்சிச்சு. 30 நாள்ல ஒரு 15 நாள் தான் சில இழப்புகளை சந்திக்க முடியும். அதுக்கு பின்னாடி இப்ப மிகப்பெரிய கஷ்டத்தெல்லாம் இருக்கிறாங்க விவசாய தொழில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இங்க வந்து முழுக்க 100% வந்து விவசாயம் ஒண்டி தான் இங்க தொழில். நோ அதர் இண்டஸ்ட்ரீஸ். எந்த விதமான இண்டஸ்ட்ரியலுக்கு வேலையே கிடையாது. முற்றிலும் வந்து இந்த டெல்டா முற்றிலும் வந்து விவசாயத்தை தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால அரசாங்கம் வந்து இப்போ வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அதுவே என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அதை வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க பார்த்து பிரிச்சு கொடுக்கலாம். இப்போ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க கார்டுக்கு அப்படின்ட்டு. அது தேவையில்லை. இப்போ நான் 5 பேருக்கு அதை பிரிச்சு கொடுத்தேன். ஸோ இது மாரி உள்ளதை பிரிச்சு கொடுத்தாங்கன்னாக்கா இந்த 1000 கொடுத்த 2000 3000 கொடுத்துருந்தாங்கன்னா கூட சங்கடத்துல இருக்கவங்க, கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு சமாளிக்க முடியும். இன்னும் எதிர்வரும் காலத்திலயாச்சும் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க பிரிச்சு அதை கொடுத்தாங்கன்னா, சேர்த்து அவங்களுக்கு கொடுத்தாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க சமாளிக்க முடியும். அது முக்கியமான ஒரு. அதனால இப்ப எல்லாருமே கொடுக்குறாங்க. அது அந்த கணக்கீடு ஒரு தவறான ஒரு கணக்கீடா இருந்துகிட்டு. பொதுவா வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அநேகமா ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். உலக காலத்திலே பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 30 லட்சம் பேருக்கு மேல இறந்துருக்காங்க, பாதிச்சிருக்காங்க. 2.5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. உலக நாடுகள்லாம் ஒப்பிட்டு பார்க்க போறப்ப நம்ம வந்து காட் கிரேஸ் ஓரளவு நம்ம இது வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த தனிமைப்படுத்துதல்ங்கிறது, இந்த ஊரடங்குங்கிறது வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதை நம்முடைய மக்கள் ஓரளவு கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதை ஒன்றும் நிச்சயமா சொல்ல முடியும். அது இன்னும் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா கிராமப்புற மக்கள் ரொம்பவும் தெளிவாவே அதை கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணவு முறைகள். உலகத்திலே வந்து நமக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து உலகத்துல யாருக்குமே கிடையாது. அதை நான் மறந்துட்டோம். இன்னும் சொல்ல போனாக்கா இந்த கொரோனா வந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துருக்குன்னு கூட சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா நம்ம இழந்து விட்ட நம்முடைய பாரம்பரியம், இழந்து விட்ட நம்முடைய உணவு முறைகள், எதெல்லாம் நம்ம இதை வந்து மறந்தோமோ, கடைபிடிக்க தவறிட்டோமோ, அவைகளெல்லாம் நீ திருப்பி கொண்டு வந்ததனுடைய விளைவு இந்த நோயிலே நம்ம தடுத்து நிறுத்திருக்கோம். அதுதான் முக்கியமான விஷயங்கள். சாதாரண வசதி படைச்சவன்ல இருந்து சாதாரண கிராமத்துல சாதாரண ஒரு தொழிலாளி வரைக்கும் பாத்தீங்கன்னா
ஏன்னா நம்மள்ட்ட இருக்க அந்த மஞ்சள், நம்மள்ட்ட இருக்கிற அந்த பல விஷயங்கள் சொல்றேன், கிராம்பு, அது மாதிரி ஒண்ணுமே சொல்றாங்க, மிளகு, கருவேப்பிலை, அது இது. இப்ப எங்க இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் இது வேப்ப மரத்தை வந்து நம்மளாம் பூத்து குலுங்கி கிடக்கும் பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் தான் வேப்பம்பூல துவையில அரைச்சி சாப்பிட்டுருக்கோம். வேப்பம்பூ துவையில அரைச்சி இந்த வருஷம் தான் சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவு அருமையா இருந்துச்சு. எவ்வளவு பெரிய கிருமி நாசினி! உலகத்திலேயே மஞ்சளுக்கு இருக்கிற கிருமி நாசினி எதுவுமே கிடையாது. அப்படி மிகப்பெரிய உணவு முறைகள் நமக்கு வந்து நம்முடைய டெல்டா, நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த உணவு முறைகள் நம்மள்ட்ட தான் இருக்குது. அதெல்லாம் கடைபிடிச்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு சேஃபா இருக்கிறோம். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, உலக பொருளாதாரம் எப்படிப்பட்ட வீழ்ச்சி அடைந்தாலும், இந்தியா எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைந்திருந்தாலும் கூட இவைகள் எல்லாம் நிமிர்த்தக்கூடிய சக்தி விவசாயிகளுக்கு இருக்குன்னு நீங்க உண்மையிலே சொன்னீங்க. ஆனா விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல இன்னைக்கு வந்து உணவு உற்பத்தியில நம்ம வந்து ஒரு தண்ணீர் விலை இருக்கிறோம், இன்னை வரைக்கும் இருக்கிறோம். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சரியான முறையில நம்ம வந்து இன்னைக்கு உற்பத்தி செய்து கொடுத்துருக்குறோம். நெல் விவசாயம், உணவு உற்பத்தி, அரிசி இன்னைக்கு தண்ணீர் படக்கூடிய அளவில் இன்னைக்கு உற்பத்தி செய்து கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு சேமிப்பு கிடங்குகள்லாம் முழுமையா இருக்குது. இருந்தாலும் கூட இந்த விவசாயிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை மற்ற ஊழியர், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்களை விட, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இருந்தாலும் கூட விவசாயிகளை வந்து தூக்கி நிறுத்தி அவர்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை மிகப்பெரிய கடமை. ஏன்னா நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு போறோம், நாங்க தான் உணவு கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நாங்க தொடர்ந்து இதுல நாங்க செய்ய முடியும். அதனால இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஜூன் 12 தண்ணி திறக்கலான்னு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நம்பகத்தன்மையா இருக்கு. ஏன்னு கேட்டா இது வரைக்கும் 100 அடி தாண்டி தண்ணீர் இது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ கூட 1000 கன அடி தண்ணி வந்து இதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சேலத்துக்கு கொடுக்குறாங்க. அதை கூட குறைக்கணும். அதை கொடுக்கலன்னா நமக்கு பாதிப்பு வந்துடும். ஏன்னு கேட்டா இவ்வளவு பெரிய சோழ நாடு சோறுடைத்துன்னு சொல்லக்கூடிய நம்முடைய சோழ மண்டலம் இந்த ஜூன் 12 தண்ணி திறந்தாங்கன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய தண்ணீரை நம்ம அடைய முடியும். ஜூன் 12 ஏன்னா கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகுது நம்ம குறுவை விவசாயம் செய்து. தண்ணி கிடையாது. இந்த சீசன் போன வருஷம் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு ஒரு 30 அடி 40 அடிக்குள்ளதான் இருந்துச்சு. இந்த ஆண்டு நமக்கு வந்து 100 அடியை தாண்டி தண்ணீர் இருக்குது. சோ இந்த ஜூன் 12 தண்ணி திறந்தால் வந்து குறுவை விவசாயம் செய்ய முடியும். 2 டபுள் கிராப் விவசாயம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உற்பத்தி செய்யறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்யணும். இந்த விவசாயம் வந்து இப்ப இந்த கோடை சாகுபடி செய்யறதுக்கு உள்ள விதைகள், விதை மானியங்கள், இந்த ஆண்டுக்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆண்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இன்சூரன்ஸ் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி குடிமராமத்து பணிகள் அமைக்கணும். இந்த கமிட்டி அமைக்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். கமிட்டி எல்லாம் அமைச்சு டெல்டாவுக்கு வந்து சாகுபடி திட்டம் அமைக்கப்பட வேண்டும். டெல்டாவுக்குன்னுட்டு இவையெல்லாம் அமைச்சால் கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து இந்த விவசாயிகளுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கிறத விட விவசாயிகளுக்கு கேர் எடுத்து கொடுக்கணும். இந்த நேரத்துல வந்து இந்த பணங்கிறது பத்தாத ஒரு விஷயங்கள், ரொம்ப கஷ்டப்படுறாங்க கிராமங்கள்ல. இது வரைக்கும் இருந்ததை வச்சு சமாளிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை காலங்கள் நீட்டிக்கும் இது அப்படின்னு சொல்ல முடியல. எப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இந்த போற போக்க பார்த்தோம்னு சொன்னாக்கா ஒரு மே எண்டு வரைக்கும், ஜூன் வரைக்கும் கூட போனா கூட ஆச்சரியப்படுறது இல்லை. காட் கிரேஸ் நமக்கு இதோட கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வந்துட்டால் நமக்கு பெரிய நல்லதுதான், இல்லைன்னு இல்லை. அதுக்காக நம்ம இறைவனை பிரார்த்தித்து செய்து கொள்வோம். ஆகவே இன்னைக்கு வந்து இந்த டெல்டாவை விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது முக்கியமான கடமை. அது உங்களை போல உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் இன்னைக்கு இந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும். ஏன்னா இந்த பக்கம்லாம் வந்து குடிநீரே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. டெல்டாவில் இந்த நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்ட பகுதியெல்லாம் போனீங்கன்னு சொன்னா கிரவுண்ட் வாட்டரே கிடையாது. உப்பு தண்ணியா போயிடுச்சு. இப்பெல்லாம் தான் கடல் தண்ணி ஏற ஏற இங்க இருக்க போர் தண்ணி எடுக்க கடல் தண்ணி ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கு. கடல் தண்ணி ஏற ஏற என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு தண்ணியா போயிட்டே இருக்கு. ஸோ விவசாயம் மிகப்பெரிய கேள்விக்குறியான எதிர்காலத்துல போயிட்டே இருக்கு. ஆகையினால் இதெல்லாம் தடுத்து நிறுத்தி விவசாயிகளுக்கு வந்து எந்தெந்த வகையில ஒரு சாகுபடி திட்டங்களை அமைத்து டெல்டாவுக்கு திட்டம் போடணும், சாகுபடி திட்டம் போடணும். திட்டங்களை அமைத்து என்னென்ன மாதிரி எல்லாம் போடணும், எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். இதுல ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள், நம்ம ரோட்டரி போன்ற சமூக ஆர்வலர்கள் உள்ள அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவைகள் எல்லாம் ஒருங்கிணைத்து கிராமப்புறங்கள்ல எல்லாம் இப்படிப்பட்ட கமிட்டி அமைத்து நம்மை நாம் உணவு உற்பத்தியிலே ஒரு தண்ணீரை அடையக்கூடிய வகையிலே டெல்டாவால் நிச்சயமா செய்ய முடியும். இந்தியாவுக்கே உணவு உற்பத்தி மூலமாக தண்ணீரை அடையக்கூடிய சூழ்நிலையை நம்முடைய டெல்டா நினைத்தால் உருவாக்கி தர முடியும். இன்னைக்கு நேரத்தில் வரலாற்று ரீதியாக உள்ள உண்மை. அதை நிச்சயமாக செய்ய முடியும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சொல்ல போனா டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து உலகமே வந்து எல்லாருமே வந்து வான்வெளி பாதையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க, தரைவழி பாதையும் அடைச்சிருக்காங்க, கடல் வழி பாதையும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒரே ஒரு நாடு தான்
எப்படி வேணாலும் வா, எங்கள்கிட்ட இருந்து எங்க வேணாலும் போகலாம்னு சொல்லி ஒரே நாடு இன்னைக்கு கியூபா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு, சாதாரண நாடு, ஒரு குட்டியோர் நாடு, எல்லாரும் சேர்ந்து அதை அழிச்சிடுவோம்னு சொன்ன ஒரு நாடு இன்னைக்கு ஒரு நபர் கூட இன்னைக்கு பாதிக்கப்படாமல் 150 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கக்கூடிய அந்த நாடு, விவசாயத்தில் தன்னிறைவு, கல்வியில தன்னிறைவு, பொருளாதாரத்தில் தன்னிறைவு, எல்லாத்திலையும் தன்னிறைவு படுத்தி இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்ட டாக்டர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் போயிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து நீ போயிருக்கேன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் என்கின்ற ஆய்வு செய்து அதே போல் நாமும் வர வேண்டும் என்ற நேரத்தில் சொல்லி விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும். நல்லா இருக்குது, இருந்தாலும் அவர்கள் என்ன சரியான முறையில் நீங்க சப்போர்ட் பண்ண எதுக்கோ அதை கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு 5000 10,000 கொடுக்கறவங்க கூட இது கொடுக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பெரிய இது வந்துட போறது இல்லை. அதை பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கடுத்து நான் மீண்டும் ஒரு தடவை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக இந்த பகுதியில் உள்ள ஏழை பிற்படுத்த மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். குறிப்பா விவசாயிகளுக்கு கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும், போனஸ் கொடுக்கணும். இந்த வருஷம் இல்லைங்கிறாங்க, இந்த வருஷம் இது இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைங்கிறாங்க, புரியுதா? போனஸ் கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். இது ஒன்றும் பெரிய அமௌண்ட் வந்துட போறது இல்லை விவசாயிகளுக்கு இந்த பக்கத்துக்கு. ஏன்னு கேட்டா இது உணவு உற்பத்தி, உணவு சார்ந்துடையது. ஆகையினால இதை செய்து கொடுக்கறதுக்கு நம்ம எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம். அதனால மீண்டும் நான் அடுத்த வாய்ப்பு தான் பேசுறேன். சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு இதை நீங்க வேல்முருகன் சார் அவர்களுக்கு எப்போதும் சமூகத்துல இப்படிப்பட்ட அதுல நீங்க பாண்டி மண்ணிலிருந்து வந்திருந்தால், புதுவை மண்ணிலிருந்து எங்களுடைய டெல்டா மண்ணிற்கு நீங்க வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சமூக பல காரியங்களை நீங்கள் கடந்த 4-5 ஆண்டுகளை செய்து வருகிறீர்கள். எங்களுடைய டெல்டா மக்களின் சார்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி சார். பேட்ரிக் சார். ஓகே சார். ஆர் யூ ஆன்லைன்? ஓகே சார். இப்போ விவசாயத்து சார்பா திரு தியாகபாரி சார் கருத்துக்களை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? பேட்ரிக் சார் கேக்குதா? கேக்குது. இப்போ அவங்க சொன்ன கருத்துல பாத்தீங்கன்னா, மேட்டூர் அணை நீர்த்திறப்பு, ஜூன் 3 நீர்த்திறப்பு பத்தியான ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்சூரன்ஸ் இந்த வருஷம் நிறுத்தி வைக்காம அதை திறந்து கொடுக்கணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காரு. விவசாயிகளை, டெல்டா விவசாயிகளை ஒன்றிணைத்து எந்த மாதிரியான ஒரு விவசாய உற்பத்தி முறையை கொண்டு போகணும் அப்படின்றத அரசாங்கம், விவசாயிகள், என்ஜிஓஸ் எல்லாம் சார்ந்து ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீடு பற்றியும் சொல்லியிருக்காரு, விதை பற்றியும் அதை பற்றியும் சில இதை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் நாபார்டோடைய பிரதிநிதி அப்படின்றதுனால உங்களுக்கு விவசாயத்தை பற்றியும் முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ரூரல் டெவலப்மெண்ட் பற்றியுமான ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இனிஷியலா நீங்க திருப்பி பேச போறீங்க. இனிஷியலா விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சில ஃபெசிலிட்டிஸ் நீங்க இப்போ சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நவ் ஓவர் டு யூ சார். பேட்ரிக் சார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா எல்லாருக்கும்? கேக்குது. டாக்டர் வேல்முருகன் கொஞ்சம் மைக்ஸ் எல்லாம் அன்மியூட் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் இன்டரப்ஷன் வருது நடுவில். சரி, ஓகே. அனைவருக்கும் ஸ்டார்ட் பண்ணி 33வது நாள் இன்னைக்கு, 33rd டே சக்ஸஸ்ஃபுல்லாக லாக்டவுன் இம்ப்ளிமெண்ட் 33 டேஸ் ஆகுது. அனைவருக்கும் வணக்கம். பேனலிஸ்ட்க்கு வணக்கம். டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நன்றிகள் டாக்டர் வேல்முருகனுக்கு. இப்படி ஒரு இன்னோவேட்டிவ் திருவாரூர் ஸ்பெசிஃபிக் ஒரு வெபினார் ஆல்ரெடி அவர் 2-3 வெபினார் ஆல்ரெடி பண்ணிட்டாரு, நிறைய வெபினார் பிளான் பண்ணியிருக்காரு. பட் திருவாரூர் ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுல ரொம்ப நன்றி. ஐ திங்க் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி லிங்க் வெளியில் போட்டால் கூட அடுத்த கூட கேட்டு லாட் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். என்னுடைய நன்றிகள், பாராட்டுகள் கூட. ஆல்ரெடி திருவாரூர் ஸ்பெசிஃபிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. நான் ஐ வில் கவர் போத் ரெண்டும், த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் as well as ஜென்ரல் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் ரெண்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக கவர் பண்ணிட்டு, அப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்தோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்தோ விவசாயத்துக்கு வேண்டிய என்ன மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதையும் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி. திருவாரூர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லவுடரா பேசுங்க. இருங்க. இப்போ கேக்குதுங்களா? கேக்குது. அதே வால்யூம் தான் இருக்கா? பேசலாம் சார், பேசலாம். கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. எதுவும் கேட்கலன்னா ஜஸ்ட் ஒரு சிக்னல் கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் லவுடாக இது பண்ணிக்கிறேன். சரி. டாக்டர் வேல்முருகன் சார் சொன்ன மாதிரி ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் திருவாரூருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிடையாது தமிழ்நாடு எக்கானமியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம அவர் சொன்ன மாதிரி லாஸ்ட் 3 இல்லையா, அப்படி தானே சார் சொன்னீங்க? லாஸ்ட் 3ல இருக்கோம்.
பட் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி குட். ஆல்மோஸ்ட் 12 to 15% தமிழ்நாடு ஸ்டேட்டோட பேடி வந்து திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் வருது. நீங்க டெல்டா ஃபுல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் கோ மச் மச் ஹையர். ஸோ ஆல்மோஸ்ட் 12 to 15% கான்ட்ரிபியூஷன் பேடி நெல்லு மட்டும். அது பார்த்தீங்கன்னா, நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா. நமக்கு ம் ஏரியா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 1,50,000 ஹெக்டேர். 1,50,000 ஹெக்டேர் வந்து நம்ம கல்டிவேபிள் ஏரியா. அதில பேடி தான் போடுறோம் நம்ம. கம்ப்ளீட்லி இரிகேட்டட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பொசிஷன்ல இருக்கோம் நம்ம. கம்ப்ளீட்லி ஆல்மோஸ்ட் 100% இரிகேஷன். எக்ஸெப்ட் ஃபியூ பாக்கெட்ஸ் அந்த கோஸ்டல் ஏரியாஸ்ல தவிர மத்த எல்லாமே கம்ப்ளீட்லி 100% இரிகேஷன். ஆல்மோஸ்ட் 100%. இத நம்ம டபுள் கிராப் போடுறோம். கிராப்பிங் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 200% எல்லாமே டபுள் கிராப் தான். ஐதர் நெல்லு போட்டு அதுக்கப்புறம் சம்மர் பல்சஸ் அந்த மாரி ஒரு சீக்வென்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் பேடி நம்மளோட மேஜர் கிராப். ஐ திங்க் திரு தியாகபாரி அவர்கள் நல்ல கரெக்ட்டா சொன்னாரு. பேடி மெயின் கிராப் பார்த்தீங்கன்னா, பேடி 2 சீசன் குறுவை சம்பா கண்டிப்பா போடுவோம். குறுவை முடிஞ்சா தண்ணி இருந்துச்சுன்னா குறுவை போடுவோம். நடுவுல சம்மர் பேடி போடுவோம். சம்மர் பல்சஸ் வரும். கொஞ்சம் காட்டன். காட்டன் இந்த கிரைசிஸ பொறுத்தவரைக்கும் இந்த கிரைசிஸ பொறுத்தவரைக்கும் அகைன் திரு தியாகபாரி அவர்கள் சொன்ன மாரி ஸ்பெசிஃபிக்கா இதுவரைக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்ததில்ல. ஏன்னா, இது ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி சம்பா ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. சம்பா ஹார்வெஸ்டிங் முடிச்சு ப்ரொக்யூர்மென்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்ஃபாக்ட் அந்த லாக்டவுனுக்கு ஒரு 2, 3 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் டிஎன்சியோட லாரிஸ் வந்து ஃபுல்லா வார் ஃபுட்டிங்ல வந்து அவங்க ஆல்ரெடி பறிமுதல் பண்ணிட்டாங்க. அங்கங்க கொஞ்சம் அங்கங்க பாக்கி இருந்திருக்கலாம். பட் மேஜர் போர்ஷன் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு ம் நெல்ல பொறுத்தவரைக்கும் இம்பாக்ட் இல்ல. அ அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹொசூர்லாம் போனீங்கன்னா, அந்த அங்குள்ள ஹொசூர் மெயின் இது வந்து ஃப்ளோரிகல்ச்சர். அந்த மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா முடங்கி போச்சு. ஏன்னா அவங்களோட சீசன் இந்த டைம் தான் டெம்பிள் சீசன். டெம்பிள் சீசன் எல்லாமே அவங்களுக்கு ஃபுல்லா இதாயிடுச்சு. ஆ கோயம்புத்தூர், சேலம் இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டோட்டல் வாஷ் அவுட் ஆரம்ப ஸ்டேஜ்ல. சரிங்களா? ஸோ அகைன் டாக்டர் வேல்முருகன் சொன்ன மாரி தேர் இஸ் நோ ஷார்ட்டேஜ். எங்கேயுமே ஷார்ட்டேஜ் கிடையாது. அதாவது ஷார்ட்டேஜ் ஆஃப் நெல்லோ, ஷார்ட்டேஜ் ஆஃப் வெஜிடபிள்ஸோ, ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அது கிடையாது. நெறைய புரொடக்ஷன் இருக்கு. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரம்ப கட்டத்துல இந்த லாக்டவுனோட ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய சப்ளை செயின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இது வந்து முடங்கி போச்சு. இதனால தான் அந்த ஃப்ளோரிகல்ச்சர பொறுத்தவரைக்கும் சரி, வெஜிடபிள பொறுத்தவரைக்கும் சரி, ஃப்ரூட்ஸ பொறுத்தவரைக்கும் சரி, எல்லாமே அது வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துச்சு கிரவுண்ட் லெவல்ல. ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச உடனே நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து தே டுக் ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் எசென்ஷியல் இதுல கொண்டு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் எசென்ஷியல் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயா பண்ண பிறகு கூட தேர் இஸ் லாட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன் கிரவுண்ட் லெவல். லாரிஸ நிப்பாட்டுனாங்க. சில இடத்துலலாம் லாரிஸ் போய் இப்போ வெங்காயத்த கொண்டு போறாங்க, ஃப்ரூட்ஸ் கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது காலியா இருக்கும். அத விட மாட்டாங்க. லாட் ஆஃப் இந்த மாரி மிஸ்கம்யூனிகேஷன் தான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அதனால தான் அங்கங்க உங்களுக்கு ஒரு ஸ்கேர்சிட்டி மாரி தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி. இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. லாட் ஆஃப் ப்ரோஆக்டிவ் ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் பை கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் தமிழ்நாடு கவர்ன்மென்ட். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க்க ரீஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து வொர்க் இன் ப்ராக்ரஸ்ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இட் இஸ் கோயிங் ஆன். நெறைய இடத்துல லாரி லாரி ஓனர்ஸ்க்கு டிரைவர்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. டிரைவர்ஸ் பயப்படுறாங்க. இப்போ இங்கேருந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போறோம்னா யாரும் ரெடி இல்ல. ஏன்னா மகாராஷ்டிரா இப்போ ஹாட் ஸ்பாட்டா இருக்குது. அங்கேருந்து இங்க வர்றவங்கள டிரைவர்ஸ் எல்லாம் விடமாட்றாங்க. பிகாஸ் அந்த இது பரவிருமோன்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வித்தின் த ஸ்டேட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. இட் வில் இம்ப்ரூவ். நம்ம இப்போ அந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட் போனீங்கன்னா கூட அந்த அளவுக்கு காய்கறியோட விலை வந்து அந்த அளவுக்கு உயரல. நீங்க பார்த்திருப்பீங்க. இட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ரைஸ் வந்து இதுவரைக்கும் பார்க்கல. ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. பட் ஈஸியா எல்லாமே கிடைக்குது. மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகுதுக்கு யூ கெட்டிங் தி அ இது. ஸோ ஜெனரல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இந்த டிஸ்ரப்ஷன் தான். டிரான்ஸ்போர்ட் சப்ளை சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இந்த டிஸ்ரப்ஷன் இருந்துட்டு இருக்கு. அது வந்து சால்வ் ஆயிடும். இனி நம்ம இப்போ இப்போ இருக்கிற கிரவுண்ட் திருவாரூர் பொறுத்தவரைக்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, காட்டன் ஒரு 8000 ஹெக்டேர்ஸ் காட்டன் 8000, 9000 ஹெக்டேர்ஸ் நான் கேட்ட வரைக்கும் போட்டிருக்காங்க. சம்மர் பேடி ஒரு 7000, 6000, 7000 ஹெக்டேர்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த 2ம் இது மோஸ்ட்லி நான் கேட்ட வரைக்கும் காட்டன்ல மெஷின் ஹார்வெஸ்டிங். பேடியும் ஓரளவுக்கு மெஷின்ல போயிடலாம். ஹார்வெஸ்டிங் பாக்கி இருக்கு. அது மெஷின்ல போட்டுலாம் வச்சுங்க. ஸோ தட் வில் நாட் பி அ ப்ராப்ளம். நமக்கு ப்ராப்ளம் வரப்போறது குறுவை தான். தியாகபாரி சார் சொன்ன மாரி தண்ணி நிறைய இருக்கு. மேட்டூர் அணைய பார்த்தீங்கன்னா 100 டிஎம்சி தண்ணி 150 டிஎம்சி இருக்குன்னு நினைக்கிறேன். போதுமானது இருக்கு. கரெக்ட்டா அந்த டைம்ல
இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா வில் பி ஏபிள் டு கோ ஃபார் குருவை. இதில் ப்ராப்ளம் என்னன்னா, ஒன்று சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ். இது மே 3ஆம் தேதி நமக்கு லாக்டவுன் முடிஞ்சா கூட சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் இனி வர்ற நியர் ஃபியூச்சருக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற வழி இல்ல. இந்த வைரஸுக்கு வந்து வேக்சின் இல்லாத காரணத்தினால் நமக்கு சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தடுப்பு நடவடிக்கை. ஸோ இது வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இது காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ற கூட ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ ஒரு 1 ஏக்கர் நிலத்துல 10 பேர் நாத்து நடுறதுக்கு 10 பேர் வேணும்னா, நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் கடைபிடிச்சோம்னா 5 பேர் தான் பண்ண முடியும். அப்போ விவசாயிக்கு வந்து தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் காஸ்ட் இன்க்ரீசிங். ஒரு அந்த புரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கு. சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ், மாஸ்க் போடணுன்றாங்க. இப்போ இப்போ எந்த தொழில் வேணாலும் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிடலாம். ஆனா விவசாயத்தை சம்மந்தப்பட்டதும், நம்ம எம்எஸ்எம்இ தொழில் இது 2மே என்ன பண்ண முடியாது? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. இதெல்லாம் ஐதர் ஃபேக்டரிக்கு போணும், இல்லாட்டி நிலத்து வெளியில போய் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பட்சத்தில சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸும், இந்த மாஸ்க் இப்போ வெளியில சூட்ல வெயில்ல வேலை செய்றவங்களுக்கு மாஸ்க் போட்டு வேலை செய்யணும்னா அது ஒரு பெரிய கஷ்டம். அ சூடா இருக்கும், ஹீட்டா இருக்கும், பூச்சிகள் தாக்கும். இதெல்லாம் ஒரு மாஸ்க் போட்டு பண்ணும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா தீஸ் ஆர் நார்ம்ஸ் தட் ஹேவ் டு பி, அது பண்ணி தான் ஆகணும். அந்த வைரஸ் தாக்குதல் குறைக்கணும்னா இந்த டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் வரும். இன்னும் குறுவைய சம்மந்தப்பட்ட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்புட் சப்ளை. விதைகள். சார் சீட்ஸ பத்தி சொன்னாரு. விதைகள் உள்ள இது, ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் கொண்டு வரணும். கடைகள் எல்லாம் தொறக்கணும். ஃபெர்டிலைசர் கடைகள், விதை கடைகள் இதெல்லாம் தொறக்கணும். இது இப்போ எல்லாமே ஒரு பாதி 1, 2 கடைகள் அங்கங்கலாம் இருக்கு. பட் இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. போக போக இதில இந்த இது சரியாயிரும். வி எக்ஸ்பெக்ட் கவர்ன்மெண்ட் வந்து தே வில் டேக் அடிக்குவல் மெஷர்ஸ் டூ ஓப்பன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்டாக் வரணும். கடை தொறந்தா கூட ஸ்டாக் வந்தா தான் நமக்கு வந்து ஃபார்மர்ஸ் வந்து இது வந்து ஆஃப்டேக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எஸ்பெஷலி சீட பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் வந்து இட் இஸ் எ லாங் டவுன் ப்ராசஸ். ஃபவுண்டேஷன் சீட்லேருந்து பிரீடர் சீட்லேருந்து சர்டிஃபைட் சீட். அது ஒரு லாங் டவுன் ப்ராசஸ். இதுவும் சீட்ஸ் ஆடிகுவேட் குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் நோ ஷார்டேஜ் சொல்லியிருக்காங்க. பட் அது விவசாய மத்திய வந்து அது இட் ஷுட் கம் அண்ட் ரீச் வந்து சேரணும். அதுதான் மெயின் இது. குருவை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்டர் வேல்முருகன் நீங்க சொன்னீங்க எஃப்சிஐ கோடவுன்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 75 மெட்ரிக் டன்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ் அவைலபிளா இருக்கு. which is it is actually 4 or 5 times the actual requirement. Actual requirement உடைய 4 or 5 times. பட் இதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆல்ரெடி ஃப்ரீயா 5 கேஜி ரைஸும் 1 கேஜி பல்ஸும் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது பெர் மந்த். ஸோ இல்லை இது பிலோ பாவர்ட்டி இல்லை ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸுக்கு எல்லாமே. இது கொடுக்கும்போது அந்த ஸ்டாக் வந்து இட் இஸ் கோயிங் டு ரெடியூஸ். த நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பஃபர் ஸ்டாக் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. இதை நம்ம ரீப்ளனிஷ் பண்ணணும். ஏன்னா திஸ் கிரைசிஸ் இஸ் நாட் ஓவர். மே 3 இந்த கிரைசிஸ் முடிய போறது இல்லை. இட் வில் எக்ஸ்டெண்ட். எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றது வி ஹேவ் டு சி. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சம்மரா இருக்கனால நம்ம குறையுது, வின்டர் வரும்போது இட் மே இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ ப்ரூஃப். அது ப்ரூவன் கிடையாது. பட் தேர் மே பி சான்சஸ். ஸோ வி மஸ்ட் பி ரெடி இல்லையா? ஆஸ் அ நேஷன் நம்மளோட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். இந்த ஸ்டாக்ஸை ரெப்ளனிஷ் பண்ணணும்னா இந்த குருவை கரிஃப், நார்த் இந்தியாவில் கரிஃப்னு சொல்லுவாங்க, நம்ம குருவை. இங்க நெல், அங்க அங்க போடுற கரிஃப் கிராப்ஸ். இது ரெண்டும் கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி ஸ்டோர் பண்ணாதான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து ரெப்ளனிஷ் ஆகும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த நெக்ஸ்ட் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக நம்ம பண்ணி கரெக்டாக கவர்மெண்ட் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்து, ஃபார்மர்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்து, அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் சேர்த்து சீட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணாங்கன்னா தான் தட் குருவை இஸ் கோயிங் டு கம் அவுட் வெல். அது வந்துச்சுன்னா நம்ம சம்பா வந்து நல்ல ஈல்டு இருந்துச்சு, அதே மாதிரி குருவையில் வரணுன்றதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ வந்துச்சுன்னா நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ரிப்ளனிஷ் ஆகும். இது ஹேஸ் டு கண்டினியூ. அதுக்கு அடுத்த சீசனும் கண்டினியூ ஆகும். பிகாஸ் ஃபுட் ஸ்டாக்ஸ் நம்ம குறைய விடக்கூடாது. தட் இஸ் பாலிசி. கவர்மெண்டோட பாலிசி அதுதான். ஃபுட் ஸ்டாக்ஸ் வந்து வி மஸ்ட் நாட் லெட் இட் கம் டவுன். சரிங்களா? நிறைய இடத்துல அனதர் இம்பேக்ட் வந்து நம்ம இப்போ ஷிப்ஸ் ஓடுறதில்ல. தேர் இஸ் நோ பிளேன்ஸ். எங்கேயுமே எல்லாமே எக்ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட் டவுன். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் நேஷன் வேர்ல்டுடைய எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை கம்ப்ளீட் ஸ்டாண்ட் ஸ்டில் இருக்கு. அது ஒன்று தட் அது ஸ்டார்ட் பண்ணால் தான் தேர் இஸ் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும், இன்கம் வரும் நேஷனுக்கு. வேர் ஆல் நம்ம கோவிட் முன்னாடியே அவர் ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் இஸ் வெரி புவர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் எக்கனாமிக் சுச்சுவேஷன் வெரி புவர். இட் ஹஸ் நவ் பின் அது அக்ரிவேட் ஆயிடுச்சு. இந்த இதனால அக்ரிவேட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் ஐஎம்எஃப்ல இருந்து தேவ் டோல் தட் தி வேர்ல்ட் இஸ் கோயிங் டு ரிசெஷன். ரிசெஷன்ல போகுதுன்னு சொல்லி ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் மானிட்டரி ஃபண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் தேர். ஸோ இது பண்ணணும். ப்ரைசஸ்
ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இது வரைக்கும் எஃபெக்ட் வரல. தேர் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் தாட் அப்படி சில சில திங்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல டிமாண்ட் இஸ் லெஸ் இல்லையா? பிகாஸ் பீப்பிள் அட் ஹோம் அங்க மினிமம் தான் வாங்குவாங்க. என்ன தேவையோ அவ்வளோதான் வாங்குவாங்க. இல்ல ஹோட்டல்ஸ் ஹோட்டல்ஸு, ஷாப்ஸ் எல்லாமே அடைச்சிருக்கனால அங்குள்ள டிமாண்ட்லாம் போயிடுச்சு. ஸோ டிமாண்ட் இஸ் லெஸ் இப்போதைக்கு. ஆனா ஒன்ஸ் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் டிமாண்ட் இஸ் செட் டு இன்க்ரீஸ். ஸோ டிமாண்ட் கூடும்போது அதே சப்ளை வரலைன்னா ப்ரைஸஸ் மே இன்க்ரீஸ். பட் இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட் ஆகுமான்றது ஒரு டவுட். ஏன்னா ஃபார்ம் கேட் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார்ம் கேட் ப்ரைஸஸ் கம்மியா தான் இருக்கு. ஃபார்மர் லெவல்ல அவங்க என்ன நெல்ல தவிர வாட்டர்மெலன் வித்தாலும் சரி, குவாவா வித்தாலும் சரி, மாங்கா வித்தாலும் சரி சரி, ஃபார்ம் கேட் ப்ரைஸஸ் இன்னும் கம்மியா தான் இருக்கு. ஆல்தோ மார்க்கெட்ஸ் நம்ம ஹையா இருந்தாலும் கூட, ஃபார்ம் கேட்ல ப்ரைஸஸ் ஆர் வெரி லெஸ். இந்த நிலை கன்டின்யூ ஆகலாம். சஜஸ்ட் பண்றீங்க பெனிஃபிட் நம்ம எப்படி அதான் சார். அந்த பெனிஃபிட்ட எப்படி நம்ம ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போகணும்ன்றது வி ஹேவ் டு திங்க் த்ரூ எஃபிஓஸ். இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸா பார்த்தீங்கன்னா, எஃபிஓஸ் ஃபார்மர்ஸ் உழவர் உற்பத்தியாளர் கம்பெனி. இவங்க வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டைரக்ட் ப்ரொக்யூர்மென்ட். இப்போ திருவாரூர் பார்த்தீங்கன்னா, எங்கள் நபார்ட் சப்போர்ட்டட் ஒரு எஃபிஓ என்ன பண்ணியிருக்காங்க, கும்பகோணத்துலேருந்து தேர் ஹோல்சேலிங். ஒரு 3 டன் டெய்லி 3 டன் ஹோல்சேல்ல வாங்கி, திருவாரூர்ல எல்லா பிளாக்ஸையும் அவங்க ஹோம் டெலிவரி த்ரூ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மூலமா லைசன்ஸ் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நிறைய எஃபிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் ஓவர் த ஸ்டேட் ஆல்மோஸ்ட் 100, 150 எஃபிஓஸ் வந்து டைரக்டா ஃபார்மர்ஸ் வந்து லிஃப்ட் பண்றாங்க. அவைலபிளா இருக்கும்போது இல்லாட்டி மார்க்கெட்ல இருந்து ஹோல்சேல் எடுக்கிறாங்க. மலி எஸ் சார் சொல்லுங்க சார். இந்த டாக்டர் 100 வேல்முருகன் FPOs திருவாரூர் இல்லையா? நீங்க சொல்ற ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இல்ல இல்ல இல்ல. இது வந்து ஸ்டேட் லெவல்ல. நம்ம திருவாரூரை பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் 5 ஆர் 6 எஃபிஓஸ் டெவலப்ட் எஃபிஓஸ் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் அரவுண்ட் 20 எஃபிஓஸ் இருக்காங்க திருவாரூர்ல. பட் நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்க ஒரு 5 எஃபிஓஸ் இருப்பாங்க. அவங்க தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியெல்லாம் இப்போ ஃபார்மேஷன் இப்போ நபார்ட் சப்போர்ட்டட் ஒரு 14 எஃபிஓஸ் இருக்காங்க. பட் அது இன்னும் ஃபார்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. எங்களுடைய 2 எஃபிஓ தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் தட். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம டைரக்ட்டா ஃபார்மர்ஸ் எஃபிஓஸ் மூலமா அதை ப்ரொக்யூர் பண்ணி சோ தட் அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? டைரக்ட்டா ஃபார்மர்ஸ் கிடைக்கிற மாரி அது பண்ணலாமான்னு ஒரு இது. இன்னொரு இம்பாக்ட் வந்து மைக்ரேஷன். இதுவும் திருவாரூர்ல எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவ் இப்போ எம்எஸ்எம்இல நிறைய நார்த் இந்தியாவிலேருந்து நார்த் ஈஸ்ட்ல வரவங்க நிறைய இருப்பாங்க. எஸ்பெஷலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் திருவாரூர்ல. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் ஈஸ்ட்லேருந்து நார்த்ல நிறைய பசங்க இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் லேபர் நம்ம எம்என்ஆர்ஜி கொஞ்சம் டெவலப்டா இருக்கனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நார்த் இந்தியன் லேபர் அந்த அளவுக்கு இல்லைன்னு எனக்கு தோணுது. டாக்டர் தியாகபாரி வேணா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நாட் மச். ஸோ எம்என்ஆர்ஜி இருக்கிறதுனால ஸோ அந்த மைக்ரேஷனோட எஃபெக்ட் அக்ரிகல்ச்சர்ல அந்த அளவுக்கு இருக்காது. பட் எம்எஸ்எம்இல இருக்கும் நிறையா. அந்த லேபர்லாம் நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆனதுனால அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். திருப்பி வர்றது அவங்க அவங்க அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றது. ஸோ தட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம் இல்லையா? 1 மினிட் ஸோ சார். தட் இஸ் ஒன். இப்போ சொல்லுங்க சார். கோயிங் டு எம்எஸ்எம்இ ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம டச் பண்ணிடுவோம். ஏன்னா உங்க செக்டர் அது. பவுல்ட்ரி, ஆடு வளர்ப்பு, மாட்டுப் பண்ணை, பால் உற்பத்தியாளர்கள் இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக் பத்தி கொஞ்சம் சம்மப் பண்ணீங்கன்னா எம்எஸ்எம்இ. டெய்ரி வந்து அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகல. ஏன்னா இட் இஸ் மோஸ்ட்லி ஃபேமிலி ரன் பிசினஸ். நம்ம திருவாரூர் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஃபேமிலி ரன். அதுவும் ஆவின் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாப் பண்ணல. தே ஆர் ப்ரொக்யூரிங் இட். இப்போ எல்லா இடத்துலயும் பால் கிடைச்சிட்டு இருக்கு. தேர் இஸ் நோ ஷார்ட்டேஜ் ஆல்சோ. சரிங்களா? மட்டனும் போல்ட்ரியும் இது ரெண்டும் வந்து பிரைசஸ் கொஞ்சம் டவுனா இருக்கு. ஏன்னா தெர் இஸ் அ ரூமர் அந்த சோஷியல் மீடியாவில் ரூமர் பரவிட்டு இருக்கனால அதாவது இது நான் வெஜிடேரியன் ஃபுட்ல இது இந்த கோவிட் வைரஸ் பரவுறதுனால இது குறையலாம்னு சொல்லி தெர் வாஸ் ரூமர் ஆரம்பத்தில் ரொம்ப குறைஞ்சிச்சு. முட்டை எல்லாம் ஆல்மோஸ்ட் ₹1 பர் எக் இருந்துச்சு. போல்ட்ரியோட விலை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ தட் வாஸ் ஹிட். பட் இப்போ அதுவும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஐ திங்க் மட்டன் பிரைசஸ் அண்ட் சிக்கன் பிரைசஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 2 வீக்ஸ்ல. பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் பையிங். ஸோ அந்த ரூமரும் போயிட்டு இருக்கு. நம்ம மக்கள் கொஞ்சம் எஜுகேட்டட் மக்கள் இல்லையா? ஆரம்பத்தில் இந்த பேனிக்ல கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க. பட் நவ் தேவ் கம் டு ரியலைஸ் பட் ஏன்னா கவர்மெண்ட்டும் நல்ல அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீட்னால இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியன் குக்கிங் மெத்தட் இருக்கு இல்லையா? இந்தியன் குக்கிங் மெத்தட் வந்து வி குக் இட் வெரி நைஸ்லி. அதில் எல்லா வைரஸும் குக்கிங் மெத்தடாலஜி ஒன்று இருக்கு. இப்போ யூரோப்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கு குக் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஹாஃப் குக்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் தட் ரிஸ்க் இஸ் தேர். பட் நமக்கு இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது. வி குக் அவர் ஃபுட் வெரி வெல். நல்லா ஹீட் பண்ணி குக் பண்ணுறதுனால அதில் வைரஸ் பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தட் வி ஆர் ஸ்லோலி ரியலைசிங். அதனால ப்ரைஸஸ் இப்போ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எக் ப்ரைஸும் சரி, போல்ட்ரி ப்ரைஸும் சரி, மீட் ப்ரைஸும் சரி எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஃபியூச்சர்ல அட்லீஸ்ட் அந்த ப்ராப்ளம் வராதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். தட் இஸ் ஸ்லோலி ஸ்டெபிலைஸ். ஆல்தோ இந்த அக்ரி செக்டரை பொறுத்தவரையும் நீங்க தியாகபாரி சார் பேசுறதும் நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் படி பார்த்தா நம்ம திருவாரூர் மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டமா இருக்கிறதுனால
எக்கனாமிக் இம்பாக்ட் இதர பகுதியில் இருக்கிற அளவுக்கு இங்க இல்லைன்றதை நம்ம சம்மப் பண்ணலாம் ஓரளவுக்கு. ஐ ரைட் சார்? எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஏன்னா நமக்கு ஹார்டிகல்ச்சர் அந்த அளவுக்கு கிடையாது. அவர் ஹார்டிகல்ச்சர் இஸ் வெரி வெரி லெஸ். இருக்கும் அங்கங்கே பாக்கெட்ஸ் இருக்கும், பட் வெரி வெரி லெஸ். பேடிக்கு அகைன் ஆஸ் தியாகபாரி சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு எஃபெக்ட் இல்லை, பிகாஸ் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. அந்த சப்ளை பாட்டில் நெக் வந்து அதை அஃபெக்ட் பண்ணல. சப்ளை பாட்டில் அஃபெக்ட் பண்ணல. ஸோ டெஸ்ட் என்னன்னா, ஸோ இந்த டெஸ்ட் என்னன்னா இட் கம்ஸ் இன் குருவை. நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக குருவை பண்ணி முடிச்சிட்டோம்னா வி ஹவ் பாஸ் த டெஸ்ட். அது தட் இஸ் சம்திங் தட் வில் லுக் இன். அது கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அவேர் ஆஃப் தட். கவர்மெண்ட்டுக்கும் இந்த அவேர்னஸ் இருக்குது. அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குருவை அவேர்னஸ் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏபிசி ககன்தீப் சிங் பேதி சார் அவர்கள் ரொம்ப ப்ரோஆக்டிவ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அவர் ஹியஸ் ஸோ இஸ் கிவிங் டெய்லி புல்லட்டின்ஸ் வருது. என்ன பண்ணணும், சீட் ப்ரொடக்ஷன், சீட் சப்ளை பற்றி, ஃபர்டிலைசர் சப்ளை. ஸோ திஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவாக ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் தேர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். Now we will move on to MSME, அதாவது சிறு குறு தொழில்கள். Patrick sir, I'll come back to you. இப்போ என்னன்னா, I'll give a briefing about MSME. எப்படின்னா, இந்தியாவுடைய எம்எஸ்எம்இ ரோல் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கோடி இந்தியர்களுக்கு விவசாய சார்ந்த இல்லாம பெரிய மேஜர் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் அக்ரிகல்ச்சர் செக்டார் தான். அது தவிர்த்து இந்தியாவில் தாங்கி நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டார். அது வந்து குறிப்பாக வேலைவாய்ப்பு, அது கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு. சுமார் இல்லை, சற்றேறக்குரிய 10 கோடி இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை எம்எஸ்எம்இ செக்டார். அது வந்து திருவாரூர்ல வந்து நமக்கு விவசாயத்தை அடுத்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு துறையா திருவாரூர்ல இருக்கு. என்னுடைய கணக்குப்படி லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கலெக்ட் பண்ணதுபடி பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல ஒரு 4500 எம்எஸ்எம்இ யூனிட்ஸ் இருக்கு. டைலரிங் ஷாப்ல இருந்து, வெல்டிங் ஷாப்ல இருந்து, மோட்டார் சைக்கிள் ஒர்க் ஷாப்ல இருந்து, ஒரு சிறு இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து, காயர் இண்டஸ்ட்ரியில இருந்து, ஃபேப்ரிகேட்டிங் இண்டஸ்ட்ரியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ஸ்மால் டைனி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அவங்க வந்து வேலைவாய்ப்புகள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 பேருக்கு வந்து திருவாரூர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஓனரா இருப்பாங்க, பிளஸ் 2 பேருக்கு 3 பேர் வேலை கொடுப்பாங்க. ஒரு சிறு தொழிற்சாலை இருக்கும், அவங்க ஒரு 10-20 பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க. இதுதான் எம்எஸ்எம்இ நம்ம சொல்றோம். திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயத்தை சார்ந்து அடுத்தது வேலைவாய்ப்பையும் ஒரு நீங்க வந்து ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பெரிய வேலைவாய்ப்பு கொடுக்குது. பட் மாவட்ட ஜிடிபி பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் 15-20% தான். செகண்ட் மேஜர் பிளேயர் பார்த்தீங்கன்னா இதுல இண்டஸ்ட்ரி தான். நம்ம ரொம்ப சிறு குறு தொழில்னு சொல்றோம். இவங்க 35% மாவட்ட உள்நாட்டு உற்பத்தியில பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இது சம்பந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி வந்து எதிர்காலத்தில் இதுக்கு உயிர்ப்பு கொடுப்பது, எதிர்காலத்தில் எப்படி செம்மையா கொண்டு செல்வது என்பதை பேசுவதற்காக திரு ரவிச்சந்திரன், பிரசிடென்ட் ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ரவிச்சந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். யூ கேன் ப்ளீஸ். உழுவுதா எல்லாருக்கும்? யா கேக்குறேன். ஓகே சார். இப்போ வந்து கொரோனா வந்ததுலேருந்து அக்ரிகல்ச்சர் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, பொதுமக்களுடைய அன்றாடம் நடத்தக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கு. எல்லாத்துலேயும் பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை போச்சு. இதை வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நாங்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட மினிமமாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 5லேருந்து 100 பேருக்குள்ள தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. திடீர்னு லாக் அவுட் பண்ணதன் விளைவாக தான் இம்பேக்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு அன்னைக்கு வேலை செஞ்சாதான் வீக்லி சேலரி இருக்கு, டெய்லி சேலரி இருக்கு, மந்த்லி சேலரிங்கிறது இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல கிடையாது. இதனால கொஞ்சம் லவுடரா பேசுங்க. நாங்க வந்து கொஞ்சம் லவுடரா பேசுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மோஸ்ட்லி அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல உள்ள லேபரா இருக்கிறதுனால வேலைக்கு வந்தாதான் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது மாதிரி உள்ள நிலைமை தான் இருக்கு. இப்போ 40 நாள் வேலை இல்லை அப்படின்னு சொன்னா ரேஷன்ல கொடுக்குற பொருளை வச்சுக்கிட்டும் 1000 ரூபாய் கொடுத்ததை வச்சுக்கிட்டும் அவங்க எவ்வளவு நாளைக்கு வாழ்க்கையை சாப்பிட முடியும்? இதுக்காக கவர்மெண்ட் சிம்பிளா ஒரே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள சூழ்நிலை என்னன்னாக்கா,
இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சிருக்கிறவங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு 35% வந்து மக்கள் தொகையில் 35% நம்ம ஆளுங்க இருக்காங்க இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்டில். அதில் 10% வந்து மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்னால் செல்ஃப் எம்ப்ளாய்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லேத்து வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு வெல்டிங் பட்டர் வச்சுருப்பாங்க. இதில் வந்து ஒருத்தர் 2 பேரை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவனுக்கே வந்து ஒரு வாரத்துக்கு தக்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். ஒரே வாரத்துக்கு தான் இருக்கும். அடுத்த வாரத்துக்கு அவனுக்கு வேலை கிடைச்சாதான் அவனுக்கே சாப்பாடு. இந்த மாதிரி சூழ்நிலையில் 40 நாள் அவங்ககிட்ட உள்ள குடும்பத்தையும் பார்க்கணும், அவனையும் பார்க்கணும். லேபருடைய குடும்பம் கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 50 பேருக்குள்ள 100 பேருக்குள்ள இருக்காங்கன்னு வச்சுருக்கேன். அந்த லேபர்லாம் வேலை இல்லைன்னா நேராக ஃபேக்ட்ரி ஓனர் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். அவனை வந்து நம்ம நெக்லெக்டும் பண்ண முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பணம் கொடுக்கணும். நாங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்கள் கையிலையும் பணம் இல்லை. எங்கள் கையில் இருக்கிறதும் நான் சொன்னது மாதிரி ஒரு வாரம் 15 நாளைக்கு தான் தாக்கி இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை. ஏதாச்சும் ஒரு சோர்ஸில் இருக்கிற நகையை அடகு வச்சு பேங்க்கில் போய் அடகு வச்சு அவங்களுக்கு ஏதோ கொடுத்துக்கிட்டு 50%, 25% ஏதோ கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு நாங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு பூரா இந்த அன்ஆர்கனைஸ் செக்டார்ஸ் லேபரர்ஸு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. உயிர் தேவை தான். கொரோனா வைரஸ்னால எல்லாருக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாததுனால பரகுது, அதனால உயிர் போயிடும். இப்போ எல்லாருமே பசியில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சி குடிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான் லேபரர்ஸ் எல்லாமே. அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை. அதே சமயம் இண்டஸ்ட்ரீஸு வச்சிருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒவ்வொரு மாதமும் 10 தேதி எங்களுக்கு வந்து குறவலை பிடிக்கிறது மாதிரி இருக்கும். 10 தேதி வந்துருச்சுன்னு சொன்னால் சம்பளம் கொடுக்கணும், இஎம்ஐ கட்டணும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்கு உள்ள எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கணும். இதுக்காக நம்ம ஏற்கனவே சம்பாரித்து வச்சுருக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் கடந்த 2 வருடமாக சொல்ல முடியாத கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டிங் ஜிஎஸ்டி முறையாக தொழில் பண்ணுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமாக தொழில் பண்ணுறவங்க சௌகரியமாக இருக்காங்க. இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அந்த மாதிரி இல்லீகலாக திருட்டுத்தனமாக பண்ணுறதெல்லாம் முடியாத காரியம். எல்லாருமே முறைப்படி கரெக்டாக செஞ்சாலும் போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த போட்டியை சமாளித்து அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கணும். லாபம் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20% லாபம் வச்சா அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு 30-35% ப்ராஃபிட் மார்ஜின் வச்சாதான் இன்றைக்கி கவர்மெண்ட்டுக்கு உள்ள டேக்ஸும் ஒன்றுத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணி நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு மனுஷனும் சர்வைவ் ஆக முடியும். இது நிதர்சனமான உண்மை. அதில் வந்து இப்போ வர 1ஆம் தேதி வருது, சேலரி கொடுக்கணும், ஏதாச்சும் வந்து நிற்பான், பணம் கொடுக்கணும். பணத்துக்கு என்ன பண்ணுறது? கேள்விக்குறி. அடுத்தது நம்ம ஏற்கனவே மான மரியாதையோட பேங்க்லெல்லாம் நம்மளை நம்பி நிறையா லோன் கொடுத்துருக்காங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ் ஓனர்கிட்டையும் யாருமே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இண்டஸ்ட்ரி நடத்தலை. எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கிற சொத்து எல்லாமே லோன் தான். இந்த லோனை வச்சுக்கிட்டு லோனை வாங்கி அதில் சம்பாரித்து இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு சம்பளமும் கொடுத்துக்கிட்டு நாட்டினுடைய பொருளாதாரம் வீணாக்காமல் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போது ஒவ்வொரு பேங்க்லேயும் வந்து கிரெடிட் ரேட்டிங் வேறு வந்துருச்சு. ரேட்டிங் பாதிச்சதுன்னு சொன்னால் பேங்கர்ஸ் மேற்கொண்டு லோன் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. எங்களுடைய வேடிக்கையான ஒரு விஷயம் என்னென்னா, 40 நாள் லாக்டவுன், 40 நாள் லாக்டவுனு உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னன்னாக்கா, வாங்கின லோனு வட்டி அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. அந்த வட்டியை கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன வழி இருக்குது? அந்த வட்டியை நாங்கள் எங்கேருந்து கட்டுறோம்? சம்பாரிச்சாதான் வட்டியை கட்ட முடியும். சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் வட்டியை நாங்கள் எங்கேருந்து கட்டுறது? அது மட்டும் தூங்காமல் இருக்குதுன்னா இது வேடிக்கையான இந்த உலகமாக இருக்குது இல்லையா? எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உலகத்தில் அமெரிக்காவிலேருந்து சின்ன சின்ன கண்ட்ரி வரைக்கும் 205 கண்ட்ரி
லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயக்கமும் இயங்கலை. சூரியன் உதிக்குது, வேலை வேலைக்கு சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், இதுதான் சினிமா பார்க்குறோம், ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாங்கின லோன் வாங்கினதுக்கான வட்டி இயங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அது வட்டியை ஈட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வட்டியை நாங்கள் இன்னைக்கு 24 மணி நேரம் லாஸ். இந்த 24 மணி நேரம் உழைச்சாதான் இதுலேயும் சம்பாரிச்சு அந்த பணத்தை கட்ட முடியும். அது இல்லைங்கிறப்ப இது 40 நாள் 45 நாளைக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி அப்போ உழைச்சோம்னா அப்போ உள்ள வட்டியாக தான் நாங்கள் கட்ட முடியும். இப்போ இந்த வட்டியை நாங்கள் எங்கேருந்து கட்டுறோம்? இப்போ ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவன் வேலையே செய்யாம சம்பளமா இல்லை சன்மானமா கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைன்னாக்கா அவன் நம்மகிட்ட இருக்க மாட்டான். எங்க பணம் கிடைக்குதோ அங்க ஓடி போயிடுவான். எல்லாருமே வந்து சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸு அவங்க இண்டஸ்ட்ரியில் தகுந்த மாதிரி ஆளுங்களை டீம் ஒர்க் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வேலைக்கு இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. இப்போ இந்த டீம் ஒர்க்கு வந்து இப்போ ஒரு 40 நாள் 45 நாள் வேலை இல்லைன்னாக்கா அவன் எவ்வளவு நாளைக்கு பட்டினி கிடப்பான்? ஏதாச்சும் ரோட்டு ஓரத்தில் 4 காய்கறி வாங்கிட்டு விற்க போயிடுவான். விற்க போயிட்டு அவன் அதில் லாபம் சம்பாரிச்சிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் காய்கறி வருவான் மறுபடியும். வேற வேற ஏதாச்சும் பொருளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். குளம் குட்டையால மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான்னா மீன் பிடிக்க போயிடுவான். இங்கே வேலைக்கு வரமாட்டான். நாங்கள் பண்ணி வச்சிருந்த நெட்வொர்க் இருக்க ப்ரொடக்ஷன் மறுபடியும் இந்த 40 இப்போ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால் இது ஒரு பெரிய ப்ராப்ளம். எல்லாரும் முழுமையாக வேலைக்கு வருவோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு எங்கே காசு கிடைக்குதோ அங்கே வேலைக்கு போகிறான். யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்க தேடி போகிறான். இதை அவங்களை தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் அவனுக்கு பசி பட்டினியெல்லாம் பார்த்துக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரும் 10 குடும்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 10 குடும்பத்துக்கும் சேர்த்து நாங்கள் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இது பெரிய சுமை. அதுக்கு மேலே இந்த வியாபாரம் எல்லாமே வந்து இன்னைக்கு யாருமே எதுவும் வாங்கலை. லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தேவை அதிகரிக்கும், எல்லாருக்கும் நல்ல சேல்ஸ் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் எல்லாருமே அதே மாதிரி அதிகமான உற்பத்தி கையில் வச்சிருப்பாங்க. அவனுக்கு முதல்ல சேல்ஸ் நடக்கணுங்கிறதுனால இந்த ரேட்டை குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. யாரு குறைச்சி கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் சேல்ஸ் நடக்கும். நம்ம வந்து அதே ரேட்ல வச்சிருந்தோம்னு சொன்னா நமக்கு சேல்ஸ் நடக்காது. நாம ஏற்கனவே 20% மார்ஜினே பத்தாத சூழ்நிலையில இதை விட ரேட்டை குறைச்சி கொடுத்தோம்னு சொன்னா எப்படி இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும்? நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம், விவசாயத்துக்கு அடுத்தபடி சிறுதொழில் துறை. ஆனால் எந்த அரசாங்கமும் இது நாள் வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அட்லீஸ்ட் மைக்ரோ லெவலுக்குனாலும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் எந்த பட்ஜெட்லையும் இது வரைக்கும் வரல. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிலைமையை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம். நீங்கள்லாம் சொன்னீங்க விவசாயத்துலலாம் ஏற்கனவே பொருள்லாம் உற்பத்தி ஆயிடுச்சு, விவசாய தொழிலும் பாதிக்காது, விவசாயமும் சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதை நடத்தவும் முடியல, இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவனும் வாழ முடியல, வேலைக்கு வர்றவனுக்கும் எந்த வாய்ப்பும் நம்ம கொடுக்க முடியல, அவனும் சர்வைவ் ஆக முடியல. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்கள் இதை ஒருங்கிணைக்க போகிறோம், இந்த லாஸை எப்படி ஈடுகட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டே இருந்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. சிட்பின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன செய்வாங்கன்னா கடனை வந்து பேங்குக்கு கொடுப்பாங்க. அந்த பேங்க்லேருந்து எங்களுக்கு லோன் கொடுக்கணும். அவங்க எந்த பேங்க்கு ஆர்பிஐயோட நாம்ஸை இது பார்த்தோம்னு சொன்னா நாட் ஈவன் 5%. அவங்க எந்த பேங்கர்ஸும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிஎஃப்ல லோன் வாங்கிக்கலாம், இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து அந்த மொரட்டோரியம் பீரியடுக்கு 3 மாதம் தள்ளி வச்சிருக்கிறோம், 3 மாதம் தள்ளி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு மேற்கொண்டு லோன் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியல. இப்போ இதுக்கு மேல ஒரு லோன், அந்த லோனுக்கு சேர்த்து அவங்களுக்கு வட்டி கட்டி மாறிக்கணும். இது கொள்ளடிக்கிறது மாதிரி இல்லையா? இதுக்கு நாங்க எங்க போய் நிவாரணம் தேடுறது? யார் இதுக்கு பதில் சொல்றோம்? எக்ஸாக்ட் சார். நான் இப்போ நீங்க சொன்னது விஷயத்த ரொம்ப ஆழ்ந்த ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பெரிய விஷயம். எல்லா சிறு குறு தொழிலதிபர்களுக்கும் இது இருக்கு.
நீங்க சொன்ன விஷயங்களை பார்த்தா நம்ம எப்படி சம்மப் பண்ணலாம்னா, நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பத்தி பேசுவோம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இல்ல ஒரு ப்ரொபோசலா மத்திய அரசு, மாநில அரசு, குறிப்பா மத்திய அரசு என்ன செய்யணும்னா 2 விஷயத்துல கையில எடுக்கணும். அவங்களுடைய ஊழியர்கள், ஊழியர்களுடைய வேஜஸ் அண்ட் சேலரியை வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல முழுமையா காம்பன்சேட் பண்ணணும். அவங்க எக்ஸிஸ்டிங் சேலரி, அவங்க பேலன்ஸ் ஷீட் எக்ஸிஸ்டிங் சேலரி வேஜஸ் இருக்கும், அதை இந்த லாக்டவுன் பீரியடுக்கு முழுமையா காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பெரிய பேர்டனா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னதோடு பார்த்தா சொத்து அடமானம் பத்தி நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கிறேன், வாங்கியே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ஓடுது, அதை வச்சு நான் 10 தொழிலாளி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பெரிய பேர்டனா இருக்கும் அப்படின்னா நம்ம இன்னொரு கோரிக்கை என்ன சம்மப் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலதிபர்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க, இந்த பீரியட்ல ஃப்ரீஸ் பண்ணுங்க. கிடையாது, இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த பீரியட் வேணாம், தள்ளி வைக்கிறது வேணாம், இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்றதை கேட்கணும். குறிப்பா செகண்ட் தேர்ட் வந்து உங்களுடைய தொழிலதிபரா டைனி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏற்படக்கூடிய இதர லாஸையும் வந்து இந்த அரசு வந்து கவனத்தில் எடுத்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சம்மப் பண்ணலாம். அகைன் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தட். இப்போ நம்ம வந்து விவசாயம், சிறு குறு தொழில்கள் சார்ந்து அடுத்தது வந்து மக்களுடைய பொதுவான ஒரு வாழ்க்கை நிலை, இந்த தொழில்துறை இல்லாமல் சர்வீஸ் செக்டார், எஜுகேஷன் ஒரு சர்வீஸ், இந்த பேங்கிங் ஒரு சர்வீஸ், ஃபினான்ஸ் ஒரு சர்வீஸ், இன்சூரன்ஸ் சர்வீஸ், இது மாதிரி ஜென்ரல் சர்வீசஸ் இருக்கு. ஏன் வந்து நம்ம இன்னைக்கு ப்ரொஃபசர் வெங்கடராஜன் சார் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் முதல்ல குறிப்பிட்டது போல விவசாயம் பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதோட கான்ட்ரிபியூஷன் 50% 15% தான் டிஸ்ட்ரிக்ட் ஜிடிபி. ரெண்டாவது பெரிய கான்ட்ரிபியூஷன் 10,000 15,000 பேர் தான் வேலை கொடுத்தா இருந்தாலும் இண்டஸ்ட்ரீஸோட கான்ட்ரிபியூஷன் 35%. அப்ப மீதி இருக்கக்கூடிய 50-55% மாவட்ட உள் உற்பத்தி டிஸ்ட்ரிக்ட் ப்ராடக்டோட பார்த்தீங்கன்னா 50% 55% என்பது சர்வீஸ் செக்டார்ல தான் இருக்கு. இந்த சர்வீஸ் செக்டாரை ரெப்ரசென்ட் பண்றதுக்கும் அவங்களுடைய நிலை, பொதுவான நிலைப்பாடை தெரிஞ்சு கொள்வதற்கும் திரு ப்ரொஃபசர் வெங்கடராஜு சார் அவர்களே இங்க நம்ம பேனல்ல இணைஞ்சிருக்காரு. அவருடைய கருத்துக்களை ஒரு 10 நிமிடம் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெல்கம் சார், வெங்கடராஜு சார். ரியலி ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பேனல் டிஸ்கஷனை ஏற்பாடு பண்ணியிருக்குங்க. ரைட் மாடரேட்டர் டாக்டர் வேல்முருகன் அண்ட் இதை சப்ளிமெண்ட் பண்ணது நம்ம டிடிடிசி சேர்மன் ரவிச்சந்திரன். அவங்க த டிசர்வ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபார் திஸ் ரைட் ஈவெண்ட். ரியலி இந்த பர்பஸ் வந்து என்னுடைய இது சர்வீஸ் செக்டார் அண்ட் எஜுகேஷனுங்கிறது லிங்க் பண்ணி ரொம்ப அழகா மாடரேட்டர்ஸ் கம்பைன் மை அசைன்மெண்ட் இன் அ ஒண்டர்ஃபுல் வே. இட்ஸ் அ ஃபேக்ட் ஆல்சோ. ஆனால் எஜுகேஷனுங்கிறது ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட். ஹெச்ஆர்டி இண்டெக்ஸ் இஸ் த பேசிக் ஃபார் நேஷனல் டெவலப்மெண்ட். இப்போ தெர் இஸ் அ கிரைசிஸ். இட்ஸ் அ நேஷனல் கிரைசிஸ் இன்வால்விங் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸ். Agriculture first, MSME and education, fiscal management எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு. இது வந்து even though it is a district level, the essence and subject presentation வந்து national important. I can compliment தியாகபாரி வந்து பாரம்பரிய விவசாயி and he is an educationist too. நல்ல ஒரு வேல்யூபிள் அண்ட் காஷியஸோட எல்லா இண்டெக்ஸையும் கொடுத்தாரு. இப்படி ஃபாலோட் பை தி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுமாரி தான் ரவிச்சந்திரனுடைய எம்எஸ்எம்ஐயும் டிஸ்ட்ரிக்ட் லெவலாக இருந்தாலும் இட் இஸ் அ நேஷனல் இம்பார்ட்டன்ஸுங்கிறத எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். நபார்ட்ஸ் ரோலை வந்து அழகாக அவங்கெல்லாம் சொன்னாங்க. நான் வந்து இதை எப்படி பிளாட்ஃபார்ம் பண்ணேன்னா ஆஸ் எ ஹிஸ்டோரியன் அண்ட் எஜுகேஷனிஸ்ட் அண்டு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறத கம்பைன் பண்ணி தான் என்னுடைய பாயிண்ட்ஸ் இருக்கும். நார்மலாக ஒரு பெரிய கிரைசிஸ் ஒன்று வரப்போ the tradition is to go back in history whether such incidents have happened anywhere. வரலாற்றை பார்த்து இதுக்கு முந்தி இது மாதிரி ஒரு பேரிடர் நடந்ததா, அப்படி நடந்திருந்தா அது எப்படி எப்படி சமாளிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கறது அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பூஸ்டும் இருக்கும், ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்கும். அந்த பிளேயர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இதுக்கு முந்தி இது வந்திருக்கு, இது சமாளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஆங்கிள் நான் பார்க்குறேன்.
இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்தே நான் ஹிஸ்டோரியன் எடுக்க பாக்குறேன். அந்நியர் ஆங்கிலேயரை வெளியேற்ற எப்படி கரோனா வெளியேற்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் எதிர்க்கின்ற வெளியேற்றுகின்ற ஒரு போராட்டம் ஒரு 100 வருஷம் ரொம்ப உக்கிரமா நடந்தது. 1857 to 47. அப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து மாடரேஷன் had a role and extremism had a role and the revolutionary had a role. அன்பார்ச்சுனேட்லி இந்த 3 ஃபெயிலியர் ஆனப்போ இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து ஒரு மாலுமி இல்லாத கப்பலாட்டம் தத்தளிச்சுட்டு இருந்த நேரத்துல தான் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தார். அண்ட் ஹி ஸ்டடிடு. அவர் ஸ்டடி பண்ணப்போ அவர் அனலைஸ் பண்ணது ஒன்லி திங் இஸ் ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் த ஃபியர் தட் ஃபியர் ஹேஸ் டு பி ரிட்டன் ஆஃப் ஃப்ரம் தி மைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். இந்திய மக்கள்கிட்ட ஒரு பெரிய அச்சம் காணப்படுகிறது ஆங்கிலேயர்களை பற்றி, அகற்ற முடியுமா என்பதை பற்றி. ஆகதான் அவருடைய இயக்கமே வந்து டு எக்ஸ்க்ளூட் அஸ் அ இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரினர்ஸ். ஒத்துழையாமை இயக்கம், அந்த அந்நிய பொருள்களை பகிஷ்கரிக்கிறது, உப்பு சத்தியாகிரகம், இதெல்லாம் வந்து மேக் த இந்தியன் மைண்ட்ஸ் கான்பிடென்ட் அண்ட் காம்பிடென்ட் டு ஃபேஸ் த ஸ்ட்ரகிள். இப்ப அதனாலதான் ஒத்துழையாமை இயக்கங்கிறது வைரஸ் கரோனாவுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறதுக்கு ஒரு இயக்கம் நம்ம பண்றதுதான் சோசியல் டிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாமே. ஸோ வி கேன் டேக் லெசன் ஃப்ரம் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். நம்பர் 2 வந்து மாடரேட்டர் நம்ம அழகா சொன்னாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 1920s 20th century பிகினிங்ல a great depression was there. Americans said the end of America has come, everything lost. அந்த நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங் மேன் became the president of United States. நமக்கு எப்படி ரைட் பர்சன் மோடி இப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரோ, ஒரு ஹோப்ஃபுல்லான பிரைம் மினிஸ்டர், எப்படி ரூஸ்வெல்ட் பிரசிடென்ட் ஆனாரு. The only man who was 4 times elected for the president. அப்போ he studied. He also said, assured Americans that he will restore the American economy. அதுக்கு 3 R சொன்னார். ரிலீஃப், ரெக்கவரி அண்ட் ரிஃபார்ம். அதுதான் இப்போ நம்ம எம்எஸ்எம் ரவி ரொம்ப சொன்னார். everybody wants relief. அந்த ரிலீஃப் வந்து ரெக்வயர்டு டோஸ்ல ரெக்வயர்டு டயத்துக்குள்ள பிஃபோர் இட் இஸ் டூ லேட் மஸ்ட் ரீச் அண்ட் த ரிலீஃப் மஸ்ட் பி டன் அண்ட் ஃபைனலி ரிஃபார்ம் பிளான் மஸ்ட் பி டிசைட். ஏன்னா இப்போ வந்து டைம் பவுண்ட் ப்ரோக்ராம் போட முடியாது. ஒரு எனிமியை பார்க்க முடியாத எனிமி. வேர்ல்டு வார்ல வந்து அரௌண்ட் crores of 5 crores was lost lives in Second World War. மோர் தேன் அது கூட இருந்துச்சு. பட் அது பரவாயில்ல போல இருக்கு. இப்ப அன்னோன் எனிமைய யாரு எதிரின்னு ஒருத்தர் 3 மீட்டர் 1 மீட்டருக்கு கிட்ட யாரும் கிட்ட போகாதுன்னு சொல்றத வார் டெர்மினாலஜில சொல்றாங்க. எனவே கிட்ட போகாத, உயிருக்கு ஆபத்துங்கிறதும் வார் டைம் டெர்மினாலஜி தான் இதுவும் கூட. ஸோ வி ஹேவ் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர் டேக்கன் இன் டூரிங் த வேர்ல்டு வார். அதனால இப்போ பிரசன்ட் சினாரியோ அந்த என்டையர் நேஷன் இஸ் ஆன் ரைசிங். யூ கால் இட் பை எனி அப்ஜெக்டிவ். எல்லா தலைவர்கள், மக்கள், கவர்மெண்ட் எல்லாருமே இந்த டெஸ்பரேட்டுங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்து சரியான பொசிஷனுக்காக 130 crores people, including everybody, stakeholders, are desperate the struggle to save their life. ஏன்னா COVID-19 அஃபெக்ட்ஸ் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதிக்கிற ஒரு எபிசோடு அந்த துறையில எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால ஒரு துறை இப்ப இது எல்லாத்துமே எல்லா துறையிலையும் ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் தான். வெல் செட். இது மாடரேட்டர், வெரி குட் எஜுகேஷனிஸ்ட். நம்ம தியாகபாரியும் கல்வியாளர். ஏன்னா இது வந்து எஜுகேஷன் வந்து இப்போ ஒரு செக்டார் பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் மச் கன்சர்ன்ட் அபவுட் தி க்ளோசிங் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஏன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்கிறது இட் இஸ் அ நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஃபார் எனி டெவலப்மெண்ட். இப்போ வந்து 20 years முன்னாடி எக்கனாமி பின்னாடி போயிருக்குன்னு somebody has told recently from 7 point something to 1. Am I correct? Yeah, you are right. 2% தான் வந்திருக்குங்கிறாங்க. பட் there is equally a big hope that we can regain what we lost in very future because of the special consideration India will lead than China and America for various reasons. அது வேற நம்பிக்கை. It is a hopeful thing against hopelessness மாதிரி தான் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணாத ஒரு நிலைமையில இருக்கு. அதனால ஐ வுட் லைக் டு as he said
இந்த சர்வீஸ் செக்டார்ல பார்த்தாலும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்பெஷலி த ரோல் ஆஃப் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கமெண்டபிள். லார்ஜஸ்ட் செக்ஷன்ஸ் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்குறது அவங்க தான். கவர்மெண்ட் செக்டார் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் செக்டார் இருக்கு, அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் செக்டார் இருக்கு. அவங்க இதை வந்து ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். ஏன்னா the problem in one area the government says there should be no retrenchment and pay must be paid, but they have to collect a bulk from the students, and they also say don't insist for the collection. This has to be viewed seriously. It must be justful one. So the committee must be formed for educationists and educational managers, and right formula would be designed how to manage this problem. For other two sectors, government will pay. What about the paying for the third sector? So that has to be finally discussed, and a clear formula must be given. Indefinite closure and syllabus 3/4 தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கிரேவ் சிச்சுவேஷன் இல்லை. Because in 1965 when I was a student, the educational institutions were closed indefinitely for indigestion. The same position prevailed then also. Many students, including myself, could not score well and got professional courses. I wanted to become a doctor, but in PUC was completely sabotaged by the indefinite closure during the anti-indigestion 1965. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இப்ப இல்லை. It is compensated by online classes. Majority of the students are in touch with their teachers and the syllabus, so it can be compensated. They are converting the challenges into opportunities in a way. And secondly, 1/4 of the syllabus has not been covered. Already the universities, colleges, and the boards are preparing themselves ready with the alternative plan how to compensate this problem. That there will be no any big result on this one. அச்சப்பட தேவையில்லை. And working days 365 daysல, if nobody mistake me, working days is maximum working days is for 200 days. And loss of working days will not be a problem in the service sector, except the other byproduct problem. Moderator may know well about this thing. This can be compensated. Only thing is the calendar, academic calendar may be slightly varied. Maybe July or even August. Today morning, with some grave reception in the UGCS proposed to devise a plan up to August. I was disturbed on hearing this news, but let us hope for the best. So the stakeholders வந்து மத்திய மாநில அரசு மாவட்ட நிர்வாகம் எல்லாரும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் சேவிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஒரு வீடு பத்தி எரியறப்ப வந்து nobody will care for about other things, valuable things, loss of X, Y, Z. உயிர் சேதம் ஆகக்கூடாதுங்கிற அந்த மோட்ல தான் இப்போ எந்த நேஷனும் ஒர்க் பண்ற ஹியூமனிட்டியும். அதனால சோறு இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல. ஹலோ சார், காதல விழுவல சார். காதுல விட சார், காதுல விட. இப்போ விழுதா? இப்போ கேக்குது. ஒரு இடையில டிஸ்டர்பன்ஸ் என்ன சொல்றீங்க? லாக் அவுட் இருந்தாலும் திஸ் ஹேப்பன்ஸ். ஓகே, சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. again we will concluding remarksல பேசிக்கலாம். இப்போ நீங்க சொன்ன விஷயத்துல நான் என்ன உங்களுக்கு சம்மப் பண்றேன்னா, இன்க்ளூடிங் எஜுகேஷன், சர்வீஸ் செக்டார், ஃபார் ஆல் சர்வீஸ் செக்டார்ஸ், கவர்மெண்ட் வந்து என்னன்னா செக்டார் ஸ்பெசிபிக் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அவங்க வந்து ஒரு நிலையில இருந்து தான் முடிவுகள் எடுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் நிலையில இருந்து எடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிலையில இருந்து முடிவு எடுக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஓனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், எஜுகேஷனிஸ்ட், அதுல இதர சர்வீஸ் செக்டார் ஆபரேட்டர்ஸுடைய பார்வையில இருந்து அவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இம்பாக்ட் ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து அவங்க செக்டார்லயும் இருக்கு. அதனால செக்டார் ஸ்பெசிபிக்கா, உதாரணத்துக்கு கல்வித்துறையில கல்வியாளர்களை கொண்ட கமிட்டி உருவாக்குறது போல எல்லா செக்டாருக்கும் சர்வீஸ் செக்டாருக்கும் கமிட்டியை உருவாக்கி அதன் மூலயமா அதுக்கான ரிலீஃபையும் ரெக்கவரி மெஷர்ஸையும் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ப்ரையாரிட்டி பேசிஸ்ல செய்யணும், அர்ஜென்ட்டா செய்யணும், இமிடியேட்டா. ஏன்னா எவ்ரி மினிட் டிலே இஸ் டேஞ்சரஸ். அர்ஜென்ட்.
ஓகே சார். நெக்ஸ்ட் இப்போ பார்ட்டிசிபென்ட்ல இப்போ பேனலிஸ்ட் வந்து அவங்களுடைய கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ஷார்ட் டைம் டியூரேஷன் போகலாம். இன் பிட்வீன் திரு அண்ணாதுரை சார், உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? அண்ணாதுரை சார் கேக்குது சார், கேக்குது நீங்க சார். ஏதாவது நீங்களும் தொழில்துறை சார்ந்தவர் தான், நீங்க ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஷார்ட்டா உங்களோட கருத்து சொல்லுங்க. ரைட் சார், ரைட் சார். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 2 ஹர்டில்ஸ் தாண்டி இருக்கோம். ஃபர்ஸ்ட் டிமானிட்டேஷன், ஜிஎஸ்டி. தென் இப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம பொருளாதாரத்தை ஆல்மோஸ்ட் டேமேஜ் பண்ணிடுது. வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. சரி. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இப்போ கவர்மெண்ட் நிறைய வந்து தொழில்துறைக்கோ அக்ரிகல்ச்சருக்கோ நிறைய வந்து சலுகைகள் கொடுத்தாதான் ஃபர்தராக இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும், தொழில்துறையும் விவசாயமும் டெவலப் ஆகும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த இது வரைக்கும் நம்ம விவசாயிகள் வந்து திடீர்னு ஒரு விவசாயம் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் லோன் இந்த பிரைமரி பேங்க்ல வாங்குவாங்க. மேக்சிமம் விவசாயிகள் வந்து அவங்ககிட்ட இருக்கிற நகையை கொண்டு போய் அடமா வைப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க வந்து அந்த பிசினஸ் அவங்க விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ ஒரு 2-3 months பேக் வந்து அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து 4% இன்ட்ரெஸ்ட்ல ஜோல் லோன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து அந்த சப்சிடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி அந்த 4% கொடுத்தாங்கன்னா ஃபர்தராக வந்து விவசாயம் வந்து நல்லா இருக்கும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நாங்கள் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் திருப்பி. தென் எங்களுக்கும் நிறைய சப்சிடிஸ் இல்லை இந்த எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் வெய்வர், ஒர்க்கிங் கேபிட்டல் இது மாதிரி கொடுத்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் நல்லா டெவலப் ஆகும். அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆமாம், அடிஷனல் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டி. கண்டிப்பா சார். ரைட் சார், ரைட். ஓகே, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார். சார் இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம லைக் கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ் பேசலாம். இப்போ நான் கடைசியாக சம்மப் பண்றேன். பேட்ரிக் சார் லைன்ல இருக்கீங்களா? கேக்குது. பேட்ரிக் சார் இருக்கேன். ஓகே. இப்போ அக்ரிகல்ச்சரலிஸ்ட் சார் பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நம்ம இந்த அடுத்த கிராப்புக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு, அப்போ தான் நமக்கு பெரிய ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க விதைகளுடைய அவைலபிலிட்டி பற்றி கேட்டிருந்தாரு, அதுக்கும் நீங்க ஒரு பிரீஃப் கொடுங்க. அதாவது வந்து விவசாயம் சார்ந்து நபார்டு மூலியமா இல்ல நபார்டு சார்ந்த இல்ல இதர அசிஸ்டன்ஸ் ஒரு சின்ன பிரீஃபிங் கொடுங்க. ஏன்னா இப்போ மத்திய அரசு சொல்றது வந்து நம்ம கேட்கறது தான். மீடியாவில் வர விஷயங்கள் பார்த்தா விவசாயிகள் வந்து ஹைலி ப்ரொடெக்டடு, அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸு, அவங்களுக்கு தேவையான சப்சிடிஸு, ஃபீடு, ஐ மீன் சீடு, மற்ற விஷயங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது. அது ஒன்றும் டிஸ்டர்பே ஆகலை. அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்டிகுலராக ஷார்ட்டாக சொல்ல போனால் அந்த சப்ளை செயின், அந்த சர்க்கிள் கிளியராக இருக்குது, அது டிஸ்டர்பன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம அங்கங்கே சில கேப்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். உங்கள் துறை சார்ந்து ஒரு சில லைக் அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியான சில ஸ்கீம்ஸோ சில முயற்சிகளோ இருந்தால் நீங்கள் ஷார்ட்டாக சொல்லலாம் சார். சரிங்க சார், கேக்குதுங்களா? கேட்குது. ஜஸ்ட் 2 கிளாரிஃபிகேஷன் முன்னாடி ஜஸ்ட் 2 கிளாரிஃபிகேஷன். மிஸ்டர் அண்ணாதுரை இந்த ஜோல் லோன் பற்றி சொன்னார் இல்லையா, 4% ஜோல் லோன். அது ஆக்சுவலி ரிமூவ் பண்ணல. தே ஒன்லி செட் தட் அந்த பியூர் ஜோல் லோன்ஸ் வந்து வில் நாட் பி கேட்டகரைஸ், அந்த 4% கேட்டகரைஸ் ஆகாது. ஏன்னா நார்மலி பேங்கிங் செக்டர் பார்த்துட்டு நிறைய பேர் ஜோல் லோன் எடுத்துட்டு அது அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் இட் ஃபார் அதர் பர்பஸ். அதை அவாய்ட் பண்றதுக்கு வேண்டி ஜொல்ல செக்யூரிட்டியா கொடுத்தா கூட அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட கொடுத்தாதான் அந்த 4% அவைலபிள் கிடைக்கும்ன்றது ஆர்பிஐயோட டிசிஷன். ஆர்பிஐ சர்க்குலர் வந்திருக்குது. ஸோ 4% ஸ்கீம் எடுக்கல, 4% ஸ்டில் தேர், ப்ரொவைடட் அந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா. செக்யூரிட்டிக்கு ஜொல்ல கொடுக்கலாம், ஆனால் லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலன்னா அந்த 4% கிடைக்காது. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க, அந்த சிட்டாடங்கள், அந்த வில்லேஜ் ஆஃபீஸர் சிட்டாடங்கள் வாங்குவாங்க, விவசாயிகள் வாங்குவாங்க இல்லையா, அது கொடுத்தா மட்டும்தான் அது 4% கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஜஸ்ட் கிளாரிஃபிகேஷன். இன்னொன்று, தியாகபாரி சார் அந்த இன்சூரன்ஸை பற்றி சொன்னார். இன்சூரன்ஸ் இருக்கு, அது லாஸ்ட் டேட் வந்து 31 March முடிஞ்சிருச்சு நீங்கள் கட்டுறது. பட் அது வந்து வெதர் பேஸ்ட் இன்சூரன்ஸ். அதில் இந்த நம்ம கொரோனா வைரஸ்ல ஏற்பட்ட லாஸ் வந்து அதில் கவர் ஆகுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அது பிகாஸ் ஏன்னா இது டெண்டர் பேசிஸில் எடுத்தனால இது நார்மல் டைம்ஸில் அது கவர் ஆகாது. கவர்மெண்ட் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து அதை கவர் பண்ணாங்கன்னா தட் மே பிகம் அப்ளிகபிள். ஸோ இன்சூரன்ஸ் இருக்கு, பட் இந்த 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 எமர்ஜென்சினால உள்ள லாசஸ் வந்து அதை கவர் ஆகுமான்றது இட்ஸ் கொஸ்டின் மார்க். ஸோ தட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன்.
2. இப்போ ரிலீஃப் மெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஃப் மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபாக்ட் ஐ டோட்டலி மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார் சொன்னது ஐ டோட்டலி அக்ரி வித் தட். கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ண ரிலீஃப் மெஷர்ஸ்ல தேர் இஸ் நோ வேவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது வேவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுக்கல. Yes. இந்த ரீபேமெண்ட் மொரட்டோரியம் தான் குடுத்துருக்காங்களே ஒழிய, ரீபேமெண்ட் மொரட்டோரியம் அண்ட் டெஃபர்மென்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது 2 தான் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் நோ வேவர் ஆஸ் சச். அது ஒரு டிமாண்ட் நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் வேலிட். இது எங்க இன்கம் இல்லாதபோது எப்படி டோட்டல் லாஸ் ஆஃப் இன்கம் இருக்கும்போது தட் இஸ் அ வேலிட் ரீசன். தட் மே பி இது. இப்போ ஒரு சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 50,000 crores ரீஃபைனான்ஸ் சப்போர்ட் நபார்டுக்கும், 15,000 crores 25,000 crores நபார்டுக்கும், 15,000 crore சிட்பி கொடுத்துருக்காங்க. நபார்டுக்கு 25,000 crores, சிட்பிக்கு 15,000 crores கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டாக வந்து ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுறது தட் இஸ் ஃபார் ரீஃபைனான்ஸ். ரீஃபைனான்ஸ் சப்போர்ட் அட் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட், சப்சிடைஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் வில் பி ஆப்ரேஷனல் அக்ரிகல்ச்சருக்கு, தட் வில் பி ஆப்ரேஷனல் ஃப்ரம் த கரண்ட் இயர். 25,000 crores வந்து ஸ்பெசிஃபிகலி ஃபார் ரூரல் நம்ம கிராமீண பேங்க், கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக பயிர் கடன் வாங்குறது வந்து எலிஜிபிளாக இருக்கும். பேங்க்ஸ் கடன் கொடுக்கும்போது நபார்ட்ல இருந்து ரீஃபைனான்ஸ் வாங்கி அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு சிட்பி கொடுக்கும்போது பேங்க்ஸ் கொடுக்கும்போது சிட்பில இருந்து ரீஃபைனான்ஸ் வாங்குவாங்க. ஸோ தீஸ் 2 மெஷர்ஸ் இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல அதர் தன் தட் ஒரு டவுட். நீங்க என்ன சொல்றீங்கன்னா லைக் டைனி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நபார்டு ஃபைனான்ஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? இல்ல அக்ரிகல்ச்சருக்கு 25,000 crores நபார்டு வரும். எம்எஸ்எம்இ ஃபைனான்ஸ் இல்ல ரீஃபைனான்ஸ். இட் இஸ் ரீஃபைனான்ஸ். அதாவது ஸோ பேங்க்ஸ் கடன் கொடுக்கும்போது தே வில் சீக் ரீஃபைனான்ஸ் ஃப்ரம் அஸ். அதே மாதிரி சிட்பி கடன் கொடுக்கும்போது பேங்க்ஸ் கடன் கொடுக்கும் எம்எஸ்எம்இ கொடுக்கும்போது சிட்பில இருந்து ரீஃபைனான்ஸ் வாங்கிப்பாங்க. திஸ் ஃபார் ரீஃபைனான்ஸ் பர்பஸ். அதுவும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மொரட்டோரியம் பீரியட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கீம் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு. அந்த 4% அண்ணாதுரை சார் சொன்னார் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். ஸோ நார்மலாக போன வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அது வந்து 31st மார்ச்சோட முடிஞ்சிடும். இட் வில் கெட் கேக்குதா சார்? லவுடரா பேசுங்க. கேக்குது பேசுங்க. ஸோ அந்த 31st மார்ச்சோட அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் முடிஞ்சிடும் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் படி அந்த 3 மாதம் மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதம் ரீபேமெண்ட் மொரட்டோரியமை கூட சேர்த்து இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பீரியடையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 மாதம் தள்ளி போகும்போது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் நின்றாது. ஸோ தட் வில் ஆல்சோ பி தேர். அந்த 4% விவசாயிகளுக்கு இந்த கிராப் லோன் எடுத்துருக்கவங்களுக்கு அந்த 3 மாதத்தில் ரீபே பண்ண முடியலன்னா அவங்க ரீபே பண்ணுற வரைக்கும் 31st மே வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வில் பி எலிஜிபிள். ஸோ தீஸ் ஆர் ஸ்பெசிஃபிக். மற்றபடி ரெகுலர் ஸ்கீம்ஸ் ஐ திங்க் எல்லாரும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த பிஎம் கிசான்ல 2,000 rupees கொடுக்கறது, ஃப்ரீ 5 kg ரைஸ் 1 kg பல்ஸ் கொடு அண்டர் கரீப் கல்யாண் யோஜனா. அப்புறம் விமன் ஜன்தன் ஹோல்டர்ஸ்க்கு 500 rupees per month. அப்புறம் எஸ்ஹெச்ஜிக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு 20 lakhs கொலாட்ரல் ஃபீ லோன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் ஹவ் ரோல்ட் அவுட் த ஸ்கீம்ஸ். இந்தியன் பேங்க் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க, ஐஓபி ரோல் அவுட் பண்ணிட்டாங்க, எஸ்பிஐ ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் சுய உதவி குழுக்களுக்கு up to 20 lakh for their members collateral fee under COVID-19. அது ஸ்பெஷல் ஸ்கீம் அண்டர் COVID-19 எமர்ஜென்சி பர்பஸ். எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் 20 lakhs per group collateral fee. அது ஆல்ரெடி ஆப்ரேஷன் இந்தியன் பேங்க் ஐஓபி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தட் எலிஜிபிள் மெம்பர்ஸ் இருக்கும்போது தே கேன் ஆல்வேஸ் அர்ஜென்ட் பணம் தேவைப்படும் போது தட் தே கேன் பண்ணலாம். கிசான் ரத் மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிசான் ரத் மொபைல் ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் இட் வாஸ் லான்ச். இது வந்து டு ஃபெசிலிட்டேட் தட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். எங்கெங்கெல்லாம் லாரிஸ் கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் டிராக்டர்ஸ் கிடைக்குது, இதெல்லாம் அந்த ஆப்பில் போய் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணி அதை பார்த்தாங்கன்னா தேல் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். திருவாரூரில் உள்ள ஸ்பெசிஃபிக் பொசிஷன் எனக்கு தெரியல. நான் அந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இட் இஸ் ஜஸ்ட் ரீசென்ட்லி லான்ச். கிசான் ரத்தோட நம்ம கூகுள் மொபைல் ஃபோனில் ஆப் மூலமாக யூ கேன் டவுன்லோட். அது கிசான் ரத் அது பேர். சரிங்க. ஸோ தீஸ் ஸ்பெசிஃபிக் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண பேக்கேஜஸ் எல்லாம். அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அஃப்கோர்ஸ் நபார்ட்லேருந்து செயல்பட்டு வருது. வி ஹேவ் சப்சிடிஸ் ஃபார் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபார் டேரி, சப்சிடி ஃபார் கோட்டரி, சப்சிடி ஃபார் போல்ட்ரி, 25 to 33% சப்சிடி. இது நம்ம ரெகுலர் ஸ்கீம்ஸ். இது இன்னும் அமல் ஸ்டில் கண்டினியூயிங். அது வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே சார், வில் கன்க்ளூட் பிகாஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். சார், இந்த திருவாரூர் மாவட்டத்தினுடைய பொருளாதார நிலையை ஒரு கணக்கெடுப்பு இல்லை வந்து அதை மட்டும் ஒரு ஸ்டாக் டேக்கிங் என்ற அளவுக்கு இந்த பேனல் டிஸ்கஷன் நம்ம இனிஷியேட் பண்ணோம். இது வந்து ஒரு ப்ரிலிமினரி முயற்சி, இதுவே முடிவு கிடையாது. இது ஒரு தொடக்க முயற்சி தான். இந்த தொடக்க முயற்சியில் நம்ம வந்து எடுத்த இந்த இனிஷியேட்டிவ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இதை யூடியூப்ல இல்லை அதர் சோஷியல் மீடியாஸ்ல ஃபுல் ரெக்கார்டிங்கே நம்ம போடுவோம். ஏன்னா எங்கேயாவது யாருக்காவது லைக் வந்து பாலிசி மேக்கர்ஸுக்கு இது போய் சேர்ந்து சில முன்முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ஜென்ரல் தான். அப்புறம் செக்டார் ஸ்பெசிஃபிக்காக விவசாயத்துக்கு சார்ந்தே நம்ம ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணலாம். எம்எஸ்எம்இ சார்ந்தே ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணலாம். இதர துறைகள் சார்ந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணலாம். அதை நம்ம முயற்சி எடுக்க தான் போகிறோம், நம்ம செய்ய தான் போகிறோம். இந்த இன்னைய நம்ம பேனல் டிஸ்கஷனில் ஒரு சம்மப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக மத்திய அரசு, மாநில அரசு, மாவட்ட நிர்வாகம் இவங்கெல்லாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நம்ம நம்ம மருத்துவ ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நம்ம தேங்க் பண்ணிட்டு இவங்களுடைய முயற்சிகளுக்கு நம்ம உண்மையை நன்றி சொல்லி ஆகணும். இருப்பினும் அங்கங்கே பெரிய கேப் இருக்குது. மத்திய அரசு அலுவலகங்கள், மாநில அரசு அலுவலகங்கள் நிறைய கேப்ஸ் இருக்கு. குறிப்பாக ஒரு விவசாயம் சார்ந்து பார்க்க போனீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் ஒரு மிகப்பெரிய ஃபார்ச்சுனேட். நாம தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உணவு அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதனால இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையும் தேவையான காப்பீடு போன்ற வசதிகளையும் சீடு அவைலபிலிட்டி, ஃபெர்டிலைசர் அவைலபிலிட்டி போன்ற விஷயங்கள்லாம் அரசு வந்து கவனத்தில் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சமூகம் பண்ணலாம். விவசாய தொழிலாளர்கள், ஏழை மக்கள், வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு அரசு வந்து அவங்க கொடுத்த பணம் என்பது உதவி என்பது 10 நாள்ல சரியா போச்சு. தியாகபாரி சார் சொன்னாங்க. இப்போ வந்து 40 நாள் இது. ஸோ 40 நாளுக்கு இந்த 1000 ரூபாவும் ஒரு 10 கிலோ அரிசி வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது ஸ்பெல்ல செகண்ட் பேக்கேஜ் ஆஃப் ரிலீஃப் மெஷர்ஸ், ஒரு 15 கிலோ 20 கிலோ அரிசி, ஒரு 1000மோ 2000மோ பணம் உதவி அப்படின்ற அளவுக்கு வந்து மக்களிடம் அது வந்து தரம் பிரித்து அவர் அழகாக சொன்னார். எல்லாருக்கும் தேவையில்ல, யார் டிசர்விங்கோ, யார் வந்து வல்னரபிள் குரூப்போ அவங்களுக்கு எடுத்து அரசு உதவி செய்யணும் அப்படின்றதையும் நம்ம ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். எம்எஸ்எம்இ பொறுத்தவரையும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். எம்எஸ்எம்இன்றது ஆண்டர்பிரினர்ஸ், அவங்க தொழிலதிபர்களும் தொழிலாளர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புள்ளாயிருந்தாங்கிறது நம்மளை புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு வந்து மத்திய அரசு என்பது கடன் தள்ளுபடி, வட்டி தள்ளுபடி, ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சார். சொல்லுங்க சார். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு பேங்க்ல எங்களுக்குள்ள வட்டி, தொழிலாளர்களுக்கு மெஷர்மெண்ட் இருந்தாலும் எல்லா இண்டஸ்ட்ரி ஓனர்ஸுமே வந்து தனிப்பட்ட முறையில் பாதிச்சிருக்கிறதுனால நாங்கள் ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பியிருக்கிறோம். என்னன்னாக்கா டைனி செக்டாருக்கு அட்லீஸ்ட் 1 lakh, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 5 lakhs. இந்த வகையில் ஏதாச்சும் ஒரு நிவாரணம் கொடுத்தாதான் ரீகெயின் பண்ண முடியும், திருப்பி கொண்டுகிட்டு வர முடியும். வேற வழியே கிடையாது. அதே சமயம் டோட்டலி ஆல் த இன்ட்ரெஸ்ட் அசலை நாங்கள் எப்போதுமே திருப்பி கட்டுவோம், நாணயமாக இருப்போம். எங்களுடைய கிரெடிட் ரேட்டிங்கை குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் சிட்பிலையும் நபார்ட்லையும் ரீஃபைனான்ஸ் அவங்க டைரெக்டாக ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. இந்த பேங்க்குக்கு கொடுப்பாங்க, பேங்க் அதை வாங்கி கொடுக்கும். சிட்பியிலேருந்து அவ்வளோ கோடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எந்த ஆண்டர்பிரினருக்கும் அது போய் சேர்றதே கிடையாது. இந்த மாதிரி பிஎஃப்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஎஃப் கட்டினதுலேருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னாக்கா, டோட்டலா இருக்கிற ஆண்டர்பிரினர்ல அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க்கர்ஸ்ல 10% தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஓகே, வில் டேக் 90% பண்ணல. we are running short of time, முடிய போகுது. ஸோ சம்மப் பண்றதுல சர்வீஸ் செக்டாரையும் நம்ம சேர்ந்து சம்மப் பண்ணோம்னா, சார் சொன்ன மாதிரி லைக் ரிலீஃப், ரெக்கவரி, ரிஃபார்ம், அற்புதமா அந்த வார்த்தையை கிரேட் டிப்ரெஷன் பீரியட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கான முயற்சியாக கமிட்டிகளை செக்டார் ஸ்பெசிஃபிக் அமைச்சு மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம், மத்திய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த மக்களையும், தொழிலதிபர்களையும், விவசாயிகளையும் வெகு விரைவில் இதிலிருந்து விடுவி காலம் வந்து முன்னேற்ற பாதைக்கு இந்த உலகமும் மாநிலமும் இந்த மாவட்டமும் செல்லும் என்ற எதிர்பார்ப்பில் பகவத்கீதையிலேருந்து நான் ஒரு வார்த்தையை கோர்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொரோனாவும் நம்மை வெகு விரைவில் கடந்து போகும் என்று கூறி பேனலிஸ்ட், இதர பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். We'll meet once again. வணக்கம். Thank you, sir. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you.